السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக, அல்லாஹ் என்னையும் உங்களையும் நேசிக்கிற காரணத்தினால், அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹ்வை பற்றி பேசுகிற கேட்கிற சபையில் அல்லாஹ் நம்மை உட்கார செய்திருக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவை கொடுப்பான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தஆலா விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த தீனில், இந்த மார்க்கத்தில் அல்லாஹு தஆலா விளக்கத்தை, தெளிவை அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த வகையில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹ்வை பற்றி பேசுகிற, கேட்கிற, இந்த மார்க்கத்தை படிக்கிற சபையில் அமரச் செய்திருக்கிறான், உட்கார வைத்திருக்கிறான். இது அல்லாஹு தஆலா எங்கள் மீது நேசம் கொள்கிறான், அன்பு கொள்கிறான் என்பதனுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இப்ப நாம் வாழுகிற இந்த உலகத்தை பொறுத்தவரையில், நாம் வாழுகிற இந்த துனியாவுடைய வாழ்க்கை இது கவர்ச்சிகரமானது, இது ஒரு அலங்காரம் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறான். அதனாலதான் கவர்ச்சிகளுக்கு மத்தியில் பொறுமையான வாழ்வு. எங்களை சூழ கவர்ச்சிகள் நிறைய இருக்கும், ஆனால் அந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் பொறுமையான வாழ்க்கையால் தான் மன நிம்மதியை அடைவானே தவிர ஹராமான கவர்ச்சிகளில் ஒரு பொழுதும் அவன் மன நிம்மதியை அடைய மாட்டான். நல்லா இதை விளங்கிக் கொள்ளணும். கவர்ச்சிகள் இது ஹராமான முறையில இன்பங்கள், ஆசா பாசங்கள், ஆடல் பாடல்கள் என்று ஹராமான முறையில கவர்ச்சிகளுக்குள்ள ஒரு மனிதன் போய்விட்டான் என்றால் அந்த மனிதன் நிம்மதியாக வாழ மாட்டான். இந்த விடயத்தை சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்ன அஃதல ஐஷின் அத்ரக்னாஹு பிஸ்ஸப்ர். நாம் மகிழ்ச்சியான, நிம்மதியான, உள்ளத்துக்கு அமைதியான வாழ்க்கையை நாங்கள் பொறுமையால் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறார்கள். நிம்மதியான வாழ்க்கையை பொறுமையால பெற்றுக்கொண்டார்கள். இந்த செய்தியை இமாம் இப்னு கைம் அல் ஜௌஸியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது மதாரிஜுஸ் சாலிகின் என்ற நூலில் எழுதுகிறார்கள். இமாம் இப்னு அபி துன்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்ப ஒரு மனிதன் நிம்மதியான வாழ்க்கையை பொறுமையால எப்படி பெற்றுக்கொள்வான்? இதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். கவர்ச்சிகளுக்கு மத்தியில பொறுமையாக வாழ்ந்தால்தான் நிம்மதியா வாழலாம் என்பதை நாம் இந்த வார்த்தையிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். ஒரு மனிதன் முன்னுக்கு மனைவி, பிள்ளைகள், ஒரு கல்யாண வீட்டுல சொந்தக்காரர்கள், தாய், தந்தை, நெருங்கிய சொந்தக்கார ஒருவர் கல்யாணம். இப்ப எல்லாரும் இருக்கும் பொழுது, எல்லா பாப்பா அம்மா விருப்பமானவங்க எல்லாரும் இருக்கிற பொழுது இவர் கவலைப்படுவாரா? என்ன செய்யணும், பொறுமையோட இங்க உட்கார்ந்துட்டு சொல்லுவாரா? இல்ல, சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் இருக்கிறது ஆல்ரெடி சந்தோஷமா தான் இருக்கு, அவர் பொறுமை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது அப்படி சொல்லுவோமா? இல்ல. அப்ப எனவே சந்தோஷத்தோட இருக்கிற ஒரு மனிதனுக்கு என்னது பொறுமை? சந்தோஷத்தோட இருக்கிற ஒரு மனிதனுக்கு பொறுமை இல்லை, பொறுமை தேவையில்லை. ஒரு பெருநாளுடைய தினத்துல எல்லாரும் வாப்பா அம்மா, நானா, தம்பி, தங்கச்சி எல்லாரும் ஒண்டா சேர்ந்து இருக்கும்போது யாராவது ஓரத்துல போய் அழுதுட்டு இருப்பாங்களா? இல்ல, அழமாட்டாங்க. அங்க பொறுமை தேவையில்லை. அப்ப இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு விளங்க இல்லையா? நாங்க நிம்மதியான வாழ்க்கையை பொறுமையால் பெற்றுக்கொண்டோம். நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை, உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பொறுமையால் பெற்றுக்கொண்டோம். இது எவ்வளவு பெரிய ஒரு தங்கத்தால் எழுத வேண்டிய தத்துவம் என்பதை நான் விளங்கப்படுத்துறேன் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, கவர்ச்சிகள் இருக்குதானே, உலகத்துல தெரிகிற கவர்ச்சிகள், இதுதான் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி என்று முஸ்லிம்கள் நினைக்க மாட்டாங்க, முஃமின்கள் நினைக்க மாட்டாங்க. நாங்க எங்கட வாழ்க்கையில் நிம்மதியையும் அமைதியையும் எதால பெற்றுக்கொள்வோம்? சபரால பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நாங்க புரிந்து கொள்ளணும், நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி, அன்பு எல்லாமே, நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற மகிழ்ச்சி, இன்பம், நாங்க நினைச்சு கொண்டிருப்பது என்பது
எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, எல்லாரும் எதை செஞ்சாலும் கேட்கப்படாது. இப்போ ஒரு பிள்ளையை கூப்பிட்டு உனக்கு என்ன சந்தோஷம்டா, எனக்கு டைமுக்கு அம்மா வந்து போனை தரணும், நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடணும், அதே மாதிரி நான் சினிமா பார்க்கணும், நான் நல்ல நாடகங்கள் பார்க்கணும், நான் பாட்டு பார்க்கணும், பறிச்சா என் அம்மா சந்தோஷத்தை கெடுக்கிறாள் சொல்றாங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்கு சந்தோஷம் எதுல அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க? எதுண்டா போன் தான் சந்தோஷம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ஒரு ஆள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறார். பாப்பா சொல்றாரு பிள்ளைகிட்ட நீ குடிக்கப்படாது, ஒழுங்கா கட்டுப்பாடா இருக்கணும், என்ற சுதந்திரத்தை கெடுக்கிறாரு, என்ற பாப்பா என்ற சந்தோஷத்தை கெடுக்கிறாரு என்று அவர் நினைச்சு வச்சு அதுலதான் சந்தோஷம் உண்டு. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க அமைதியான வாழ்க்கையை பொறுமையால் பெற்றுக்கொண்டோம், பொறுமையில் பெற்றுக்கொண்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஃமின் இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில, இந்த துனியாவுடைய அலங்காரங்களுக்கு மத்தியில ஒரு மனிதன் சபரோட இருக்கணும். சபர்னா நாங்க பொறுமைனா நாங்க எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? கஷ்டம் வந்தா தாங்கிக் கொள்ளணும், அதான் பொறுமை. அப்படிதான் நாங்க நினைச்சு வச்சிருக்கிறோம். அது பொறுமையில ஒரு வகை. இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை அறிஞர், அவருக்கு ஒரு புத்தகம் இருக்கிறது, உத்தத்துஸ் சாபிரீன் வ தஹீரத்துஷ் ஷாக்கிரீன். அழகான புத்தகம், பொறுமை நன்றி செலுத்துதலை பத்தி எழுதியிருக்கிறார். அதுல இவர் சொல்லுகிறார், பொறுமை என்பது 3 வகை. பொறுமை என்பது 3 வகை. ஒன்று, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதற்கு மனசு அப்படியே இறுக்கமா பிடிச்சு கொள்றார். அல்லாஹ் கட்டுப்படணும், அல்லாஹ் சொன்னதை எடுத்து நடப்பதற்கு பொறுமை தேவை. முதலாவது பொறுமை, அல்லாஹ் ஹராமாக்குனதை விடுறதுக்கு பொறுமை தேவை. இது 2வது பொறுமை, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல வாரது எங்களோட மனசுக்கு பிடிக்காம இருக்குதே, அந்த நேரத்தில் நாங்கள் அதை பொருந்தி கொண்டு பொறுமை செய்வது. 3 பொறுமைகள் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு பொறுமை இருந்தால்தான் முன்சப்ல வந்து தொழுவார், பொறுமை இருந்தால்தான் ஜமாத்தோட தொழுவார், பொறுமை இருந்தால்தான் மார்க்கத்தை படிப்பார், பொறுமை இருந்தால்தான் மார்க்கத்தை செயல்படுத்துவார். பொறுமை வேணும். இப்ப நிம்மதி வருமா? ஏன்னா அவர் வாழ்க்கை திக்ரோட தானே இருக்குது. 2வது ஹராம், வட்டி விளங்குது. இது உண்மையிலே அவர் பக்கத்து வீட்டுக்காரால் வட்டியோட, முன்னுக்குள்ள ஒரு வட்டியோட பினான்ஸ் போட்டு வாகனத்தை ஓடுறாரு, இவரு வட்டியோட தொடர்பு. ஆனா இவரு பாக்குறாரு, நான் மட்டும் மார்க்கம் மார்க்கம் மார்க்கண்டு ஒரே இப்படி ஏழ்மையா வாழ்ந்துட்டு இருக்கிறதா, நானும் போட்டு இப்படி எடுக்கலாம் தானே, காசு கடன் லோன் வாங்கலாம் தானே, வட்டிக்குள்ள போலாம் தானே. இப்ப இந்த நேரத்துல கல்ப கட்டுப்படுத்துறதுக்கு சபர், கவர்ச்சி தெரியும், இப்ப பொறுமை வேணும். இப்ப பொறுமை இருந்தா இவர் ஹராத்தை விட்டு தூரமாக நிம்மதி வரும். கவர்ச்சியில மாட்டிக்கிட்டு சந்தோஷம் நினைக்க மாட்டார். நிறைய பேர் கவர்ச்சிகளை சந்தோஷமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதை நான் சொல்லும்போது வழங்க உங்களுக்கு. இப்ப பாவத்தில் இருந்து விடுபடுவதற்கு பொறுமை தேவை. அடுத்தது, எனக்கு உடம்புல கொஞ்சம் வலி வருது, அதே மாதிரி வந்து கொஞ்சம் இழப்பு வருது, என்ன பொருளாதாரத்துல கொஞ்சம் இழப்பு வருது. இந்த நேரத்துல சரி அல்லாஹ் தஆலா இப்ப என்ன சோதிக்கிறான்னு விளங்கி ரைட், நான் ஏண்ட அமலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன், இன்னும் அல்லாஹ் சோதிக்க அல்லாஹ்வை நெருங்கிட்டு தான் இருப்பேன், நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி சோதனைகளின் பொழுதும் பொறுமையாக இருந்தால், இந்த 3 பொறுமையினால் தான் நாங்கள் நல்ல வாழ்க்கையை பெற்றோம் என்று சொல்கிறார்கள். விளங்கப்படுத்துறேன். பொறுமைண்டா இந்த 3ஐயும் இணைச்சு பார்க்கணும். இப்ப நாங்க விளங்கிக்கணும் என்றால், இப்ப நல்ல வாழ்க்கை என்றால் என்ன? ஹயாத்தம் தய்யிபா. இதுதான் ஹயாத்தம் தய்யிபா. ஒருவருக்கு லட்சம் கோடி இருந்து அவருக்கு மனசு நிம்மதி அடையுமா என்றால், திக்ரோட இருந்தா அடையும், அல்லாஹ்வுடைய சிந்தனையோட இருந்தா அடையும். இல்லைன்னு சொன்னால் அவருக்கு கோடி கோடியாக பணம் இருக்கும், ஆனால் அவருக்கு சரியான நெத்திரை இருக்காது, தூக்கம் இருக்காது. ஏனென்றால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இருந்தால் மட்டும்தான் உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். இந்த நிம்மதி அமைதியை பெறுறதுக்குத்தான் பொறுமையான வாழ்க்கை தேவை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மன் அமில ஸாலிஹம் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. யார் மன் அமில ஸாலிஹம் மின் ذكرٍ أو أنثى, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செஞ்சா, அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் சாலிஹான அமல், இந்த 2ம் இருந்தா அல்லாஹ் சொல்றான், ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நாங்க அவர்களுக்கு மனமான வாழ்க்கையை கொடுப்போம், மனமான வாழ்க்கையை கொடுப்போம், நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம். அப்ப ஈமானுக்கும் சாலிஹான அமலுக்கும் தான் அல்லாஹ் தஆலா மனமான வாழ்க்கைய, நிம்மதியான வாழ்க்கையை வாக்குறுதி அளித்திருக்கிறானே தவிர, அல்லாஹ் தஆலா இவரிடத்துல இவ்வளவு பொருளாதாரம் இருந்தால் அல்லது இவற்ற வாகனம் இருந்தால், காணி நிலம் பூமி இருந்தால் நாம் நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்போம் அல்லாஹ் சொல்ல இல்லை. யாரெல்லாம் பணத்தையும் பொருளாதாரத்தையும் அதிகாரத்தையும் ஆட்சியும் வைத்து இதுதான் எங்களுக்கு நிம்மதியை தரும் நினைத்தார்களோ, எதை அவர்கள்
அல்லாஹ்வுக்கு அவனுடைய சிந்தனைக்கு எதிராக எந்த ஒன்றை வைத்தார்களோ பாவித்தார்களோ அந்த ஒன்றை கொண்டே அல்லாஹ் அவர்களை அழித்தான். உலகத்துல ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள், உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை வைத்து ரப்பை விளங்காமல் பெருமை அடித்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை அழித்து காட்டினான். நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். ஃபிரௌன் கடலை பார்த்து, அதாவது ஃபிரௌன் அவன் என்ன, இந்த உலகம், இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் எனக்கு அப்படின்னு சொன்ன ஃபிரௌனை அல்லாஹு தஆலா கடலுக்குள்ள அழிச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட காலத்துல ஒரு அரசன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட போட்டி போட்ட அரசன் அல்லாஹ் அழித்து காட்டினான். ஆது வர்க்கம், சமூது வர்க்கம் அல்லாஹ் தஆலா அழிச்சு காட்டினான். பெரும் பெரும் சக்தி வாய்ந்தவர்கள் அல்லாஹ் அழித்து காட்டினான். அப்ப எனவே அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருளை நன்றி உணர்வோடு பார்க்காமல், இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சோதனைக்காக தந்திருக்கிறான் என்று பார்க்காமல் இதை வைத்து பெருமை அடித்தார்கள். அது அல்லாஹ்க்கு எதிராக பயன்படுத்தினார்கள். அல்லாஹு தஆலா அழித்து காட்டினான். இதுதான் உண்மை. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க விளங்கிக் கொள்ளணும், இந்த உலக வாழ்க்கை என்பது கவர்ச்சிகள் நிறைந்தது. அது அல்லாஹு தஆலா சூரா ஹதீத் 57வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனத்தில் சொல்கிறான். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஇபுன் வலஹுன் வஸீனா. ஜீனான்னு சொல்றான். இந்த உலக வாழ்க்கை இருக்குதே, ஜீனா. ஜீனாண்டா என்ன? ஜினா அல்ல, ஜினாண்டா விபச்சாரம். ஜீனா அலங்காரம், கவர்ச்சி. இந்த உலக வாழ்க்கை இருக்குதானே, அல்லாஹ் தஆலா சொல்றான் இது ஜீனான்னு சொல்ல. அல்லாஹ் வீணான விளையாட்டு, லஐப், லஹு, அல்லாஹ் ஜீனான்னு சொல்றான். இந்த உலக வாழ்க்கை விளையாட்டு, வீணான விளையாட்டு. அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கை கவர்ச்சி, அலங்காரம். இந்த உலகத்தை கவர்ச்சியாக ஆக்கி போட்டு தான் அல்லாஹ் தஆலா உங்களை அனுப்பியிருக்கிறான். அனுப்பிவிட என்ன சொல்றான்? அல்லதீ خلقல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இப்ப உலகத்தை அல்லாஹ் கவர்ச்சி ஆக்கிட்டான். கவர்ச்சி ஆக்கி போட்டு உங்களுக்கு மௌத்தையும் வச்சு அதுக்கப்புறம் ஹயாத்தையும் வச்சு அல்லாஹ் தஆலா உங்களை படைச்சிருக்கிறான். இப்ப இந்த ஜீனாவுக்குள்ள அல்லாஹ் தஆலா உங்களை அனுப்பி உங்களுக்கு ஒரு மௌத்தையும் வச்சு அல்லாஹ் உங்களை சோதிக்கிறதுக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். இப்ப இந்த ஜீனாவை, இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள், கவர்ச்சிகள், இதுக்குள்ள நீங்க எப்படி வாழ போறீங்க? யாரும் யாரை பத்தியும் இன்றைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இதை நம்ம கொஞ்சம் கஷ்டமா பார்த்திருப்போம். இப்ப சர்வசாதாரணமாக யாரும் இருந்த இடத்துல இருந்து யாரையும் ஏசலாம், திட்டலாம், யாருக்கும் கமெண்ட் பண்ணலாம். அவர் ரோட்ல மூக்கு அடிச்சுக்கிட்டு கஞ்சாவோட தெரிவான். அவருக்கு ஒரு ஷேகட, ஒரு அறிஞரை கருத்து பிடிக்கலண்டா அவரை தெரியுமா, அவர இது தெரியுமா, அவர ஊர் என்ன தெரியுமா, அவர் யாரோடு இப்படி இப்படின்னு எழுதி விட்டு அவன் போயிடுவான். அவன் யார் எவர்னு ஒண்ணுமே தெரியாது, அவர் யார் எவர்னு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்படித்தான் இந்த உலகம் சர்வ சாதாரணமாக எப்படியும் வாழலாம். யாரும் கேட்கல, நீ ஏன் தம்பி இதை செஞ்சீங்கன்னா, பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், அவனு போயிடுவான். ஏன்னா இந்த உலகத்துல எப்படியும் வாழலாம், யாரும் எதையும் கேட்கலாது. இன்றைக்கு உள்ள சட்டம் என்னன்னா, வாப்பாமார் பிள்ளைக்கு அடிச்சா கூட, பிள்ளைக்கு அல்லது ஆசிரியர் பிள்ளைக்கு அடிச்சா கூட அது பெரிய பாரிய குற்றம் அது. அப்ப எனவே இந்த அளவுக்கு நான் சொல்ல வரேன் என்னன்னா, அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் முடியும் என்ற அளவுக்கு இருக்கிறது. ஏன் இன்றைக்கு இந்த உலகமே ஏற்றுக்கொள்ள, சிந்தனை ஏற்றுக்கொள்ளாத, மார்க்கம் தீன் என்று 2வது பகுதி, இந்த சிந்தனையை ஏற்றுக்கொள்ளாத விடயங்கள் எல்லாம் இன்று சர்வசாதாரணமா நடக்குது. ஆணும் ஆணும் திருமணம் செய்யறாங்க, பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யறாங்க. அது சட்டபூர்வமாக நாடுகள்ல அங்கீகரிக்கணும்னு சொல்லி அதுக்கு கோஷங்கள் எழுப்புகிறார்கள். மனிதன் இந்த சிந்தனை கூட படாது. அந்த அளவு தூரம் இன்றைக்கு எல்லாம் இந்த உலகமே கவர்ச்சி தான். அது அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஸுய்யின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிஸா வல் பனீன் வல் கனாதீரில் முகந்தரதி மினல் ذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا. அல்லாஹ் தஆலா சொன்னான் ஸுய்யின, அங்க ஜீனான்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப இந்த உலகம் ஜீனா, இந்த உலகம் அலங்காரம், இந்த உலகம் கவர்ச்சி. இதுக்குள்ள இருந்துகிட்டு தான் நான் பொறுமையா வாழணும், இதுக்குள்ள இருந்துகிட்டு தான் நான் நிம்மதியை தேடணும். அந்த நிம்மதி எதால தேடணும்? ஹராத்துல தேடலாம், பொறுமையால தேடணும். இந்த கவர்ச்சிகளுக்குள்ள இருந்துட்டு ஒரு மனிதன் நிம்மதியா வாழணும். எப்படி வாழ்றது? சர்வசாதாரணமா நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த உலகம் கவர்ச்சி, இந்த உலகம் அலங்காரம், அதையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இன்னும் அலங்காரம் ஆக்கியிருக்கிறான். அது அல்லாஹ் தஆலா சூரா ஹதீத்ல உலகம் அலங்காரம்னு சொல்லி போட்டு இங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், ஸுய்யின லின்னாஸ், மக்களுக்கு நாங்க ஹுப்பு ஷஹவாத் மினன் நிஸா, பெண்களை அலங்காரமாக ஆக்கியிருக்கிறோம், கவர்ச்சி ஆக்கியிருக்கிறோம். ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள்.
ஒரு ஒரு கவர்ச்சி தெரியுது. இஸ்லாம், அகீதா, நம்பிக்கை, கொள்கை, தக்வா என்ற ஒன்று மட்டும் இல்லை என்றால் இது இருந்தா பொறுமையா வாழ்வீங்க. இது மட்டும் இல்லை என்றால் ஹராம் விளங்காது, தகாத உறவுகள் சர்வசாதாரணமாகிவிடும். அப்ப இங்க அல்லாஹ் சொல்றான், ஜுயினலினா சப்பு ஷாவாத் மினன் நிசா, பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள், பெரிய அல்லாஹ் தஆலா சோதனையா வைத்திருக்கிறான். எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல, நாங்க அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறோம், மனிதர்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மினன் நிசா வல் பனீன், பிள்ளைகள், வல் கனாதீரில் முகந்தரத்தி மினத் தஹபி வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளி குவியல்கள், காசு பணம், வல் கைலில் முஸவ்வமா, வல் கைலில் முஸவ்வமா என்ன, குதிரை, விலை உயர்ந்த குதிரை, அதாவது வாகனம், வல் அன்ஆமி வல் ஹர்ஸ், ஆடு மாடு ஒட்டகை விளைச்சல் நிலம், இது அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு அலங்காரமாக, அல்லாஹ் தஆலா கவர்ச்சியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். இப்ப இதெல்லாம் பாருங்க, நிறைய மக்கள் இந்த விடயங்களுக்காக தீனை பறிகொடுப்பார்கள், பொறுமையான வாழ்க்கை வாழ தெரியாது. இந்த அலங்காரங்களுக்குள்ள இருந்து தந்த வாழ்க்கைய வாழாமல் ஹராத்துக்குள்ள போயிருவாங்க. ஆனா அதைத்தான் அவர்கள் பெரிய ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக பார்ப்பாங்க. நாங்க அதை சர்வசாதாரணமா பார்க்க முடியும். பாருங்க, இந்த அலங்காரங்கள், இந்த கவர்ச்சிகள், இதுக்குள்ள மனிதன் மாட்டிக்கொள்கிறான். தக்குவா இருந்தா, உண்மையான இறை உணர்வு இருந்தா, இந்த பொறுமை இருந்தா, நல்ல வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை எதில் இருக்குது? எதில் இருக்குது? அல்லாஹ்வுடைய போதனைகளை பின்பற்றுவதிலே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தான் சொல்றான், அல்லதீன ஆமனூ வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நிம்மதியா, அல்லாஹ்வுடைய திக்ரால், அல்லாஹ்வுடைய சிந்தனையால், அல்லாஹ்வை நினைக்கிறத தான் உள்ளங்கள் அமைதி பெறுதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய சிந்தனையால தான் உள்ளங்கள் அமைதி பெறுது. அப்ப அல்லாஹ் தஆலா காசுல, பணத்துல, ஆடம்பரத்துல, சொகுசு வாழ்க்கையில அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்ல இல்ல. அது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது வேறு, நிம்மதி என்பது வேறு. நிம்மதி என்பது உள்ளத்தில் இருக்கும். அந்த நிம்மதியை அல்லாஹ் தஆலா அவனுடைய சிந்தனையில் வைத்திருக்கிறான். எல்லா ஆடம்பரங்கள், ஆசா பாசங்களை ஒரு மனிதன் விடுவான், ஆனா அவனுக்கு நிம்மதி இருக்கும். இரவையில 3 மணிக்கு கிளப்ல, நைட் கிளப்ல அல்லது எங்கேயாவது ஹராமான விளையாட்டுக்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நினைச்சிட்டு இருப்பாங்க, நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். அதே 3 மணிக்கு ஒருவர் சுஜூதுல இருந்து அழுதுகிட்டு இருப்பார். அதே 3 மணிக்கு சுஜூதுல இருந்து ஒருவர் அழுதுகிட்டு இருப்பார். அவன் பாப்பான், இவனுக்கு பைத்தியம், இவன் இந்த டைம்ல சுஜூதுல அழுதுகிட்டு இருக்கிறான், நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா சுஜூதுல இருந்து அழுகுற மனிதன் உள்ளத்துல இருக்கிற நிம்மதி இருக்குதானே, அவன் சந்தோஷத்தை, மகிழ்ச்சி அனுபவிக்கிறான், இவன் நிம்மதி அனுபவிக்கிறான். மகிழ்ச்சி உடனே மாறும். ஆடிக்கிட்டிப்பான், டான்ஸ் ஆடிக்கிட்டிருப்பான். கோல் வருது, உன்னோட வைஃப் ஆக்சிடென்ட் ஆயிட்டா, மூத்தாயிட்டா, வாண்டு. இப்ப எப்படியும் நான் 3-1க்கு மகிழ்ச்சியா இருந்தவர் 3-2க்கு டோட்டல் எப்படி மாறுறார்? பைத்தியம் முடிச்ச நிலையில இருக்கிற, மயங்க விழுந்துட்டார், தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அல்லாஹ்வுடைய திக்ர்ல சுஜூதுல இருந்து தேம்பி தேம்பி கண்ணீர் வடிச்சு அழுவாரு. ஆனா உள்ளத்துல ஒரு வகையான நிம்மதி இருக்கும். அவர் வடிக்கிறது கண்ணீர் துளிதான், ஆனா உள்ளத்துல நிம்மதி. அதுதான், அழுதாலும் நிம்மதி இருக்கும். சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கவலையில இருப்பாங்க. திருமண வீட்டுல சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. பாருங்க, யார் வந்தாலும் சிரிச்சுதான் இருப்பாங்க, ஆனா உள்ளத்துல நிம்மதி இருக்காது. என்னத்துக்கு நிம்மதி இருக்காது? வெளியில சிரிப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நிம்மதி இருக்காது. போய் கேட்டா, எந்த அம்மாவுக்கு சொன்னாங்க, பாப்பாவுக்கு சொன்னாங்க, என்ன தங்கச்சிக்கு மட்டும் சொல்லலையே. அவங்க கல்யாணத்தை வந்திருப்பாங்க, பார்த்தா சிரிப்பாங்க, ஆனா உள்ளத்துல ஒரு கவலை, என்ன தங்கச்சிக்கு சொல்லலையே, தங்கச்சியோட பிள்ளைகள் பாவமே, அவங்க வரையிலேயே கடைசி மட்டும் வந்து வீட்டுக்கு வந்தோடனே பாஞ்சி எரிஞ்சி பேச ஆரம்பிச்சு அதே அந்த நாள் முழுக்க பேசுவாங்க, சிரிப்பாங்க. யாரை கண்டாலும் சிரிப்பாங்க. 3 மணித்தியாலம் எல்லாரும் நினைப்பாங்க சந்தோஷமா இருக்கிறேன், நிம்மதியோட இருக்கிற நினைப்பாங்க. ஆனா அது நிம்மதி அல்ல, அது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பது வேறு, நிம்மதி என்பது வேறு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். இதுதான் அடிப்படை வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய திக்ர். அல்லாஹ்வுடைய திக்ர்னா என்ன? நான் சபுர சொன்னேன். பொறுமைண்டா என்ன? நாங்க விளங்கின பொறுமை வேற, இந்த பொறுமை வேற. அதே மாதிரி பொறுமையை நாம அப்படிதான் விளங்கணும். அல்லாஹ்வுடைய திக்ர்னா என்ன? எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம்? சுப்ஹானல்லாஹ் திக்ர், அல்ஹம்துலில்லாஹ் திக்ர், அல்லாஹு அக்பர் திக்ர், எல்லாம் திக்ர். வாயால சொல்ல திக்ர், கையால நாங்க என்றோம் திக்ர் தான், பிழை இல்லை. ஆனா திக்ர்ல எல்லாம் பெரிய திக்ர் என்ன தெரியுமா? திக்ர்ல பெரிய திக்ர் எல்லாருக்கும் அது செய்ய முடியாது. இப்ப பாருங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நாவுக்கு லேசு, சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் எல்லாருக்கும் லேசு. கலிமத்தான், 2 வார்த்தை, ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் தகீலத்தானி ஃபில் மீசான், 2 வார்த்தை. அல்லாஹ்வுக்கு விருப்பமானது,
மீசான பாரமாக்கக்கூடியது நாவுக்கு லேசானது. புகாரி சஹீஹ் புகாரியுடைய கடைசி ஹதீஸ் எழுதி வைத்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். நாவுக்கு லேசுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எல்லாருக்கும் சொல்லணும் சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் திக்ர், அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சொல்லணும். ஆனா திக்ர்ல பெரிய ஒரு திக்ர் இருக்குது. அதுதான் நாங்க சொல்றோமே, அல்லாஹ் சொல்றானே நிம்மதியை பெற்றுத்தான் திக்ர் இருக்குது. அது என்ன தெரியுமா? எல்லா நேரமும் ரப்புட சிந்தனையோட இருக்கிற ஒரு மனிதனுக்கு அவன் உச்சகட்ட திக்ர் எங்க அவன் செய்வான் என்றால், ஒரு தனி அறையில இருக்கிறார். தனி அறையில இருக்கிறார், யாரும் பார்க்கவும் இல்லை, யாரும் இவருக்கு எந்த தடையும் போட இயலாது, முழு சுதந்திரமும் இருக்குது. பாவம் செய்யறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, யாரும் தடை போட முடியாது, முழு சுதந்திரம் இருக்கிறது. அல்லது எல்லா கட்டங்களில் யாரும் எந்த ஒரு தடையும் போடாமல் முழு சுதந்திரமும் கொடுக்கப்பட்டும் அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் சொல்லி அவருக்கு முடியுமான ஒரு பாவத்தையும் அல்லாஹுக்காக அல்லாஹ்வை நினைச்ச உடனே விடுறானே, இதுதான் திக்ர்ல பெரிய திக்ர். எல்லாருக்கும் செயல் வந்த திக்ர யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகும் அந்தஸ்தும் கௌரவமும் செல்வாக்கும் இருக்கிற ஒரு பெண்மணி அரச சபையில் அரச மாளிகையில் யாரும் இல்லாத பொழுது கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு என் பக்கம் வா, என்னோடு தவறான முறையில் நடந்து கொள் என்று யூசுஃபை அழைக்கிற பொழுது என்ன சொன்னார்? கால மஆதல்லாஹ். இதுதான் திக்ர்ல பெரிய திக்ர். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறார்கள். இந்த நேரத்தில் யாரும் இல்லை, எவரும் இல்லை, அழகும் அந்தஸ்தும் நிறைந்த ஒரு பெண் அழைக்கிற பொழுது அல்லாஹுக்கு அஞ்சி தவறை விடுகிறாரே. இந்த திக்ர் எல்லாராலையும் செய்ய முடியாது. இந்த திக்ர் எல்லா வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் வரணும். கவர்ச்சிகளுக்கு மத்தியில் நிம்மதியாக வாழணும் என்றா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க போவாங்க, நூறலியாக்கு போவாங்க. நூறலியாக்கு போற தப்புன்னு சொல்லல நான். எப்படி போவாங்க? நல்ல முறையில ஹலாலான முறையில தொழுகையெல்லாம் பேணி இபாதத்துல எந்த குறைபாடும் இல்லாம அஜ்னபி மஹரமி எல்லாம் பேணி நல்ல முறையில இஸ்லாமிய ஷரியா அடிப்படையில் நீங்க ட்ரிப் போறது தவறு கிடையாது. ஆனா பக்கத்து வீடு இப்ப என்ன செய்வாங்க? ட்ரிப் போவாங்க. பார்த்தா மைனி, இங்கால மச்சான், இங்கால தங்கச்சி, அவர்ட மாப்புள்ள எல்லாரும் சர்வசாதாரணம். இப்ப ஜோக் அடிப்பாங்க, பேசுவாங்க. அஜ்னபி மஹரமி இல்ல, ஹராம். சினிமா பாட்டு, புதிய பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். பாட்டு, ஆட்டம், டான்ஸ் இல்ல. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர இப்ப இப்படி 100% இப்படித்தான் போகுது. அப்ப டான்ஸ், ஆடல், பாடல், அதே மாதிரி இப்படி அவரை பத்தி புறம் பேசி இவரை பத்தி புறம் பேசி, அதாவது ஆடைகள்ல, அதாவது வீட்டுல ஊர்ல நல்லா இருப்பாரு, ஒரு ட்ரிப் பண்ணி வந்துகிட்டா என்ன அவர் ஆடையெல்லாம் என்ன அவுரத்தெல்லாம் வெளியில தெரிகிற அளவுக்கு ஆடைகள் பாக்குறவங்க, தடை செய்யப்பட்டவங்களை பார்ப்பாங்க. பாக்குறது தொழுகை இல்ல, தொழுகையில பிரயாணத்துல சேர்த்து சுருக்கி தொழலாம், அதுவும் கிடையாது. தொழுகையும் இல்ல, சுபமும் இல்ல, ஒன்றும் இல்ல, இப்படி ட்ரிப் போவாங்க. அதே இது மச்சான், மைனி, மாமா எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் ஃபெமிலி போட்டோன்னு சொல்லி ஃபெமிலி குரூப்ல போடுவாங்க. இப்ப இதெல்லாம் கூடுமா? எத்தனை ஹராம்? 6, 7, 10 ஹராம். இப்ப நீங்க உங்களோட புள்ள சொல்லும் அதே குரூப்ல தான் இருக்கும். இன்றைக்கு ஒரு பெரிய முசீபத்தான ஃபெமிலி குரூப்ங்கிறது. அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மக்களை தவிர பயான்கள் நல்ல ஈமானத்தை போடுறதை விட இன்றைக்கு ஊர்பலாயையும் போட்டோக்களையும் குடும்பம் சந்திக்கிறது, போட்டோ பிடிச்சி போடுறது. அது என்ன? இவர நானாவ மைனிய தம்பிய வைஃப, இப்ப நான் என் தம்பிய வைஃப பாக்குறதுக்கு எனக்கு என்ன இஸ்லாத்துல அனுமதி தேவைண்டா? நிர்பந்தம் பேசுறது தேவைக்கு அனுமதி பிரச்சனை இல்ல. அவ அங்க போயிட்டு கார்டன்ல பிடிச்ச போட்டோ, நூறலியால பிடிச்ச போட்டோ எல்லாம் ஃபேமிலி குரூப்ல வரும். சோளும் இல்ல, ஒன்றும் இல்ல, சும்மா கழுத்து விளங்கும், எல்லாம் விளங்கும். இப்ப இந்த நேரத்துல நான் அந்த குரூப்ல இருந்து என்ன தம்பிய பொண்டாட்டி நான் பாக்குறது எனக்கு ஹலாலா? எவ்வளவு பெரிய முசீபத் இது! இதெல்லாம் சர்வசாதாரணம். அதை தட்டி கேட்டா சொல்லுவாங்க அவர் ஒரே இப்படித்தான், இவர் இப்படித்தான். வீட்டுல அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், தொழுகை விடாதீங்க, ஓதலை விடாதீங்க, இப்படி சொல்கிற குரல் இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத். அந்த குரலை நீங்கள் இழந்து விடாதீர்கள். பாப்பா சொல்றாங்களா, அம்மா சொல்றாங்களா, நானா சொல்றாங்களா, அப்படி ஒரு ஆளா 2 பேர் இருக்கிறாங்களே, அது பெரிய அல்லாஹ்வுடைய நிஅமத். அதன்றைக்கு எதிரியா பார்ப்பாங்க. இவர் ஒன்னும் ஃபன் எடுக்க விட மாட்டேங்கிறார், சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்கிறார். இதா சந்தோஷம். இப்ப இந்த விடயங்கள்லாம் வரும். இப்ப உங்களோட புள்ள 10 வயசு புள்ள, 8 வயசு புள்ள, உங்களோட பிள்ளைக்கு என்ன தெரியும்? புள்ள குரூப்ல பாத்தீங்களா, மாமி, மச்சி, நானா, தங்கச்சி எல்லாம் பாத்தீங்களா நூறலியா போயிருக்கிறாங்க, கண்டிக்கு போயிருக்கிறாங்க, அங்க போயிருக்கிறாங்க, போட்டோ எல்லாம் குரூப்ல போடுறாங்க. அவங்க இப்படி அங்க ஒன்னா சாப்பிட்டது, இங்க ஒன்னா இருந்தது, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றும் இல்லாம இப்படி எல்லாம் போட்டோ பிடிச்சி இப்படி எல்லாம் செஞ்சு இப்படி எல்லாம் போட்டோ குரூப்ல போட்டிக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல உங்களோட சின்ன புள்ள பார்த்துட்டு பாப்பாட்ட சொல்லும், பாப்பா நீங்க போவில்லையே, உம்மா போவில்லையே, நாங்க ஏன் இப்படி போக கூடாது, நாங்க ஏன் இதை செய்யக்கூடாது, நாங்க ஏன் ஒதுங்கி இருக்கணும் என்று சொல்லி சின்ன புள்ள கேக்குது. இப்ப நீங்க உங்களுக்கு மனசுல கவலை வரும், என்ன புள்ள பாவம் அநியாயம் சேர்ந்து போயிருக்கலாமே. மனைவிக்கு கவலை வரும், அநியாயம் நாங்களும் சேர்ந்து போயிருக்கலாமே. இந்த நேரத்தில தான் இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில்
பொறுமையாக வாழ வேண்டும். விளங்க சொல்றது. இப்ப இந்த கவர்ச்சிகள் விளங்குதானே? இதெல்லாம் ஹலாலா? இந்த கவர்ச்சியெல்லாம் ஹலாலா ஹராம்? இந்த ஹராத்தை அந்த புள்ளைக்கு விளங்கப்படுத்தணும். புள்ள மார்க்கம், நாங்க மார்க்கத்தை பின்பற்றணும். மார்க்கத்துல ஹலால் இருக்குது, ஹராம் இருக்குது, அஜ்னபி இருக்குது, மஹரம் இருக்குது, இசை, ஆடல், பாடல், ஆண் பெண் கலவன், தொழுகை விடுவது, இதெல்லாம் ஹராம், இது கூடாது, இந்த அடிப்படையில் செய்யக்கூடாது, இவங்க செய்யறது பிழை. நாங்க அல்லாஹ்வுக்காக வாழணும். அல்லாஹ்வுக்காக வாழுகிற பொழுது பொறுமையோட தான் வாழணும். பொறுமையோட தான். சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்க. நீங்க மாமி, நானா, தம்பி, தங்கச்சி, இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா? அவர் குடும்ப உறவை பேண்டது இல்ல, எது கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறார். இந்த ஹராத்தை செய்யறதுக்கு பேர் தான் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது என்றால் இதல்ல குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வது. நல்லவனை கொள்ளுங்க. ஆடம்பர திருமணம், இசை, சீதனம், ஆண் பெண் கலவன், ஆடல், பாடல், டான்ஸ், இப்படி அதாவது வீணான வீண்பிரயங்கள் இப்படி எல்லாம் இருக்குது. நீங்களும் 3 நாள் வந்து தங்கணும். நீங்களும் கல்யாணத்துல சந்தோஷத்துல கலந்து கொள்ளணும். ராவு முழுக்க அது விளையாடணும், இது விளையாடணும், தொழுகையை பால்படுத்தணும், எல்லாம் தகாத பேச்சுவார்த்தைகள், பழைய குடும்ப கதைகள் சொல்லி உட்கார்ந்து அஜ்னபி மஹரம் இல்லாம ஜோக்கடிச்சு சோளும் இல்ல ஒன்றும் இல்ல ஹிஜாப் இல்லாம சும்மா பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஹராத்துக்குள்ள நீங்க போய் இருக்கிறது தான் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வது என்றால் இதெல்லாம் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது. குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றதுல அடிப்படை என்னென்றால் நீங்க நடு வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி 4 பேர் ஏசுறாங்களா, நீங்க இப்ப ஏச்சு வாங்குறீங்களே, இதுதான் அந்த இடத்தில் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்தல். அல்லாஹ்வுடைய வரையறைகளை எல்லாம் மீறிவிட்டு நீ உண்ட மாமியோட மச்சியோட சேர்ந்து வாழ்றதுல என்ன பிரயோசனம்? எது குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கவர்ச்சிகளை நாங்க விலகிக் கொள்ளணும். உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த கவர்ச்சிகளை விளங்கப்படுத்துங்க. உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இந்த ஆடல், இந்த பாடல், இந்த இசை, இந்த விபச்சாரம், நான் அந்நிய பெண்ணை பார்க்கிறது, தேவையில்லாம பார்க்கிறது, ரசிக்கிறது, கண் செய்த விபச்சாரம் என்றால் நாங்க எப்படி இந்த குடும்ப உறவுகள் இப்படி பேணுதல் இல்லாம வாழ்றோம் என்றால் அன்புக்குரிய சகோதரிகளே, எங்கெங்கிட்ட பொறுமை? எப்படி நல்ல வாழ்க்கை பெற முடியும்? அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த கவர்ச்சிகள், இப்ப ஒரு கல்யாணம் வந்துட்டா அவங்க என்ன, 1 மாசத்துக்கு முன்னால பெரிய ஆடம்பரமாக 1 மாசத்துக்கு முன்னால 5 உடுப்பு வாங்கணும். அதே மாதிரி வந்து கல்யாணத்துக்கு முன்னால ஒவ்வொரு நாளும் சாப்பாடு, இங்க வாங்க சாப்பாடு, அவங்களுக்கு வாங்க சாப்பாடு, இவங்களுக்கு சாப்பாடு, அதுல நிறைய வீண் விரயம். இதே மாதிரி 3 நாளைக்கு முன்னால ஊர் முழுக்க கேட்கிற மாதிரி ஆடல் பாடல், சில இடங்கள்ல இல்ல, சில இடங்கள்ல இருக்குது. அப்ப இந்த மாதிரி பாடல்கள், அன்புக்குரிய சகோதரிகளே, இப்ப புள்ள என்ன நினைக்கும்? இந்த சவால் இருக்குதே, ஒரு கொள்கையோட, அகீதா நல்ல நம்பிக்கையோட, ஹலால் ஹராம் பேணி, அஜ்னபி மஹரமிய பேணி, நல்ல முறையில தொழுகையை பேணி, பார்வைகளை பேணி, பக்குவமாக பேணுதலாக ஒரு குடும்பம் வாழ்றது என்பது அது பொறுமையான வாழ்க்கை சோர்களே. அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு பொறுமை தேவை. நாங்க கட்டுப்படுத்திட்டு இருந்துருவோம், இது கூடாதுமா, வட்டிக்குள்ள போகாதீங்க, ஹராம், பக்கத்துல இருப்பாரு, சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, ஆனா வாகனம் எடுத்து ஓடுவாரு, பார்த்தா வட்டி. நீங்க உங்களோட பிள்ளை, உங்களோட குடும்பம் வந்து சொல்லும், நீங்க ஏன் எடுக்க இல்லை, நீங்க வாகனம் எடுக்கலாமே, நீங்க கொஞ்சம் உழைச்சு காசு வச்சிருக்கிறீங்க தானே, இப்ப உங்களை வட்டிக்குள்ள தூண்டி விடுவாங்க. இப்ப அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல, முழு வட்டியை போட்டு உழைச்சு கஷ்டப்பட்டு பினான்ஸ் கட்டி காசு கட்டி அந்த கவர்ச்சிக்குள்ள சந்தோஷமா வாழ பார்ப்பாரு. நீங்க கையில வச்சுக்கிட்டு நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து முழுமையா வாங்குவோம், அது வட்டிக்குள்ள போகாம வாங்க வேண்டி இருந்தாலும் பக்கத்துல இருக்கிறவங்க கூட மாட்டாங்க. என்னப்பா உங்களோட கையில காசு தானே, வாங்கலாமே, நீங்க எவ்வளவு வாகனம் எடுக்கலாம். சில பொழுது உங்களோட அம்மா பாப்பா கூட சொல்லுவாங்க, அல்லாஹ் பாதுகாத்த நல்ல அம்மா பாப்பாவை தவிர தம்பிட்ட இருக்குது, தங்கச்சிட்ட இருக்குது, ஒன்ட்ட ஒரு வாகனம் இல்லையே, எடு வாப்பா, காசு இல்லம்மா, வட்டிக்குள்ள போயிடாது. பார்த்தா அவங்க வட்டியில தான் வாங்கி வச்சிருப்பாங்க, நானும் தம்பி வட்டியில வாங்கி வச்சிருப்பாங்க, தங்கச்சிக்கும் அந்த வயனை கொடுப்பாங்க அம்மா. அப்ப இது உம்மா செய்யற வேலையாயுது. எந்த அம்மாவாக இருந்தாலும், எந்த வாப்பாவாக இருந்தாலும், எந்த பிள்ளை ஹராத்துக்குள்ள போக இல்ல சந்தோஷப்படுங்க, வட்டிக்குள்ள போகல சந்தோஷப்படுங்க. நடந்து தெரியறானா, கால் தேஞ்சு போனாலும் என்ன புள்ள ஹராத்துக்குள்ள போக மாட்டான், சந்தோஷப்படுங்க. ஆடம்பரத்துல இல்மில்லாத தீன் இல்லாத வாழ்க்கையில என்ன சந்தோஷம் இருக்குது? இது கவர்ச்சி. இந்த கவர்ச்சிக்குள்ள பொறுமையாக வாழ்றது ஒரு ஏகத்துவவாதியால் மட்டும்தான் முடியும். சிற்கால விதாத்தோட, சிறுக்கோட, ஆடம்பரத்தோட, மூட நம்பிக்கையோட வாழ்றவங்களுக்கு ஒன்று நினைக்கிறாது. சிலர் மௌலையை முடிச்சிருப்பாங்க, அல்லாஹ் பாதுகாத்து நல்லவர்களை தவிர மௌலையை முடிச்சிருப்பாங்க, அவங்களோட கொள்கை இருக்காது. பார்த்தா அவங்களுக்கு ஆடல் பாடல் சினிமா ஒரு கருத்து எடுத்து போடுவாங்க, பார்த்தா இசையா இருக்கும், ஆடலிக்கும் பாடலிக்கும். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில பொறுமை தேவை. ஒரு ஸ்கூல்ல படிக்கிறண்டாலும் எங்கட பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சொல்லுவாங்க, நல்ல ஃபர்தாவோட நல்ல ஹிஜாபோட ஸ்கூலுக்கு போன பிள்ளைகள்கிட்ட பாப்பாட்ட வந்து முறையிடுவாங்க, பாப்பா ஸ்கூல்ல இப்படி நடக்குது, அந்த புள்ள இப்படி செய்யுது, இந்த புள்ள இப்படி பேசுது, அந்த புள்ள இந்த படத்தை சொல்லுது, அந்த புள்ள நீ பாக்கல அந்த படத்தை, பைத்தியாரன் ஆக்கி விட்டுருவாங்க நம்மளோட பிள்ளைகளை.
படத்தை பார்க்கலையா, அந்த படத்தை பார்க்கலையா, ஜாதி படம் அப்படி படம் இப்படி படம், புள்ள வந்து படம் என்னடே தெரியாது. அந்த கௌரவ சிக்கல் பிள்ளைக்கு படத்தை பார்க்கலன்னா ஒண்ணுமே தெரியாத உலாண்டம்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அப்ப அந்த புள்ள வீட்டுல வந்து சண்டை பிடிக்க படத்தை பார்க்கும். இப்ப அந்த பிள்ளைக்கு விளங்கப்படுத்துறது எவ்வளவு பொறுமை தேவை தெரியுமா? சாதாரண விடயம் அல்ல. இந்த உலகத்துல இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில வாழ்றது நிறைய பொறுமை தேவை. அதனாலதான் நான் சொல்றேன், கவர்ச்சிகளுக்கு மத்தியில பொறுமையான வாழ்க்கை தேவை வேண்டு. இல்லைன்னா கவர்ச்சிகளுக்கு மத்தியில எப்படி நிம்மதியா வாழ்றேன்னு நம்ம பேசிருக்கலாம். பொறுமையா வாழ்றதுலதான் நிம்மதி இருக்கு. அதை விளங்கப்படுத்துங்க. நீங்க அல்லாஹ்வை தொழுறதுல தான் நிம்மதி இருக்குது. நீங்க இந்த ஹராத்தை விடுறதுல தான் நிம்மதி இருக்குது. இந்த ஆடம்பரங்களை விடுறதுல தான் நிம்மதி இருக்குது. இது வெளியில தெரியுற கவர்ச்சிகள், இதுல நிம்மதி இல்ல. புள்ள வந்து சொல்லும், அவன் பேசுறான், தூசணம் பேசுறான், பொம்பளை புள்ளதான், மதுப்பாவனை ட்ரக்ஸ் அதுக்கு அடிமை. பொம்பளை புள்ள ஸ்கூல்ல படிக்குது, என் ஹாஸ்டல்ல தங்கி படிக்குது, பாப்பம்மா இல்ல, நாவுபில்லா, சர்வ சாதாரணம். என்ன வேற்று மதம் அந்த மதம் இந்த மதத்தை பத்தி நான் பேசல. முஸ்லிம் சமூகம் குமராகி இவர் பருவ வயது அடைஞ்சு 3 மாசம், குமராகி 3 மாசம் பார்த்தால் பிள்ளை உண்டாயிருக்குது. நான் சொல்றதுல படத்துல வர்றது இல்ல, இந்த ஊர்ல எங்கட ஊர்ல வெளியூர் இலங்கையில நடக்கிறத. அப்ப இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? பிள்ளைகள் படத்துக்கு அடிமையாகி, சினிமாக்கு அடிமையாகி, வாழ்க்கண்ட சினிமா நடிச்சிருக்குது பிள்ளைகள். சினிமா என்ற கவர்ச்சி, பிள்ளைகள் நடிச்சிருக்க சினிமா தான் வாழ்க்கை. சினிமாவில் தெரிகிற நடிகர்கள் தான் எங்கட ஹீரோக்கள் நடிச்சு கொண்டிருக்கிறார்கள். அவன் பிரைவேட் லைஃபை பார்த்தா அவன் என்ன டிவோர்ஸ், அவனுக்கு ஒரு வைஃப் வச்சுக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்தணும்னு தெரியாது. ஆனா அவன் வந்து தத்துவத்தை பேசிப்பான். அவன் தன் சொந்த வாழ்க்கையில ஃபெயிலியர். ஏன்னா ஒன்று முடிச்சு அது விடுபட்டு, திரும்ப முடிச்சு அது விடுபட்டு, திரும்ப முடிச்சு அது விடுபட்டு, வாழ்க்கையே அப்படியே போகும். அவ பிள்ளை நினைச்சிருமா? பாத்தீங்களா அந்த படத்துல எப்படி ஒரு தத்துவத்தை சொன்னான். அப்ப இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில வாழ்றதுக்கு பொறுமை தேவையா இல்லையா? மொபைல் போன் கையில இருக்கும், நீங்க பயானத்தான் பார்த்துருப்பீங்க, கீழே தள்ளி விட்டா பாட்டு. இப்ப இந்த பயான பாக்குறதுக்கு பொறுமை தேவை. அதுவும் நீங்க நல்ல தக்குவா பத்தி போகும், தவக்குல பத்தி போகும், இடையில ஒரு விளம்பரம் வந்துடும், பார்த்தா அதுல அரை நிர்வாணத்தோட ஒரு பெண் இருப்பாள், அதுல மியூசிக் இருக்கும். எவ்வளவு பொறுமை தேவை? அதெல்லாம் தட்டி விட்டு அதெல்லாம் ஓரத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தக்குவா தொடர்ந்து கேட்கறது எவ்வளவு கட்டுப்பாடு தேவை? அதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகம் அலங்காரம். இது எல்லா வழியிலையும் நீங்க ஒன்றில இருந்து விலகி வருவீங்க. போதையில இருந்து வெளியே வந்துட்டா திரும்ப பார்த்தா திரும்ப இசைக்கு அடிமையாயிருவார், படத்துக்கு அடிமையாயிருவார், பெண்ணுக்கு அடிமையாயிருவார். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி இந்த கவர்ச்சிகள் நிறைந்த உலகம். அப்படி இருந்தாலும் சில கட்டங்கள்ல அண்டை அயலவர்களால எங்கட பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. நாங்க அந்த பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தணும், சொல்லி கொடுக்கணும். இதுதான் இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில உள்ள பொறுமையான நிம்மதியான வாழ்க்கை, இதுதான், இதுலதான் நிம்மதி அல்லாஹ் வச்சிருக்கிறான் விளங்கப்படுத்தணும். ஆனா இன்னும் ஒரு படி தாண்டி இன்னொரு படி மேல போனால் எங்கட சொந்த உம்மா பாப்பா நானா தம்பி எல்லாரும் ஒரு பக்கத்துல இருப்பாங்க, நீங்க ஒரு பக்கத்துல இருப்பீங்க. பாக்கிறோமா இல்லையா? இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சில இடங்கள்ல நிர்பந்தமாக என்ன வாப்பா சொல்லுவாரு, உம்மா சொல்லுவாரு, வாப்பா மட்டும் நல்ல ஈமான் நல்ல தக்குவா இருந்தால் அவர்கள் நல்லது சொல்ல போறாங்க. அப்படி இல்லண்டா நீனும் நானாவை போல, நீனும் தம்பியை போல, நீனும் தங்கச்சியை போல மாறு. யார் சொல்றது? அப்பா அம்மா. அப்ப என்ன கவர்ச்சிகளுக்குள்ள மாட்டிக்கொண்டார்கள். கவர்ச்சிகளுக்கு மத்தியில பொறுமை, அது இது எங்கட குடும்பம், எங்கட அண்டை அயலவர்கள், இதுல எல்லாம் சோதனைகள் ஏற்படும். நாங்க பொறுமையா இருக்கிறோம். இப்ப என்ன செய்வாங்க? வகுப்பு வாரியா கிளாஸ் வாரியா, வகுப்பு வாரியாக, கிளாஸ் வாரியாக இன்றைக்கு 1998 ஓலவல், 99 ஓலவல், 2000, 2001 அப்படியே எடுத்து இப்ப இந்த வாட்ஸ்அப்ல என்ன குரூப் ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து இப்ப அதுக்குள்ள முசிபத். இப்ப இதுக்குள்ள எப்படி நம்ம பொறுமையா இருக்கிறது? அவங்கள்ட்ட கணக்கில்லை. ஒரு கொஞ்சம் ஈமான் இஸ்லாம் இறை உணர்வு இல்லைன்னு சொன்னால் தந்த கணவன் ஃபேமிலி போட்டோன்னு போட்டு விட்டுருவாங்க. என்ன தேவை இருக்குது? யாரோ எத்தனை வருஷத்துக்கு போற ஏன் தேவையில்லாத அனாச்சாரம். அதையும் தாண்டி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வந்துரு அத்தனை தான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எங்க போனாலும் ஸ்டேட்டஸ். நான் அந்த இடத்துக்கு போறேன், ஒரு தேவை இருக்குது, ஒரு காரணம் இருக்குது, வேற விஷயம். அது அல்லாம சும்மா ஒவ்வொரு இடத்துக்கும் போட்டு அவங்களோட ஆடம்பரமான செயல்களையும் அவர்களுடைய கவர்ச்சியான போட்டோக்களையும் போட்டு பிள்ளைகள் ஈமானோட எந்த மாமின்னு தானே அந்த நம்பரை வச்சிருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு நிர்பந்தமாக அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் காட்டப்படும். புள்ள சொல்லும், என்ன மாமி போறாங்க, நானா போறாங்க, தம்பி போறாங்க, இவங்க எல்லாம் போறாங்க, ஏன் நாங்க ஏன் வாப்பா இதை செய்யக்கூடாது, நாங்க ஏன் இதை போடக்கூடாது? மகள், நீங்க பொம்பளை புள்ள, நீங்க இப்ப வந்து கொமர் புள்ள, இப்ப நீங்க உங்களோட போட்டோக்களை எல்லாம் போடக்கூடாது, நீங்க உங்களோட போட்டோக்களை எல்லாம் இதுல காட்சிப்படுத்த கூடாதுன்னா எங்கட நானா வைஃப், எங்கட என்ன தாத்தா செய்யறாங்க, தங்கச்சி செய்யறாங்க, எங்கட கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைகள் செய்யறாங்க, நாங்க போட்ட எங்களை மட்டும் ஏன் வாப்பா நீங்க கஷ்டப்படுத்துறீங்க? இதுக்கு பொறுமை தேவை.
பிள்ளைக்கு விளங்கப்படுத்தி அவங்களுக்கு சொல்லி இதெல்லாம் பிளமா, இது தப்புமா, இது கூடாது, இப்ப அதுல பாரதூரம் தெரியாது, இப்ப இருக்கிற சாஃப்ட்வேர் இதுக்கெல்லாம் எடிட்டிங் வேலைகளுக்கெல்லாம் இப்ப எவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்குது. நீ உண்ட போட்டோ எடுத்தா உண்ட முகத்தை மாத்தி எவ்வளவு செய்யலாம், உண்ட இதை வச்சு எவ்வளவு எடிட் பண்ணலாம், என்னமோ எல்லாம் செய்யலாம். இப்படி எல்லாம் இருக்கும்போது நாம் எவ்வளவு பக்குவமா இருக்கணும் எடுத்து சொன்னால் பிள்ளைகள் விளங்காது. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு பொறுமையா இருக்கணும். கவர்ச்சி தான். நாங்க எந்த மனைவியோட தோளுக்கு மேல கையை போட்டு நான் சோசியல் மீடியா போட உனக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, இது ஹலாலா? உங்களோட மனைவிய உலகம் பார்த்து ரசிக்கிறதை நீங்க விரும்புறீங்களா? பிரச்சனை இல்லை, அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லிக் கொடுங்க. அப்ப இப்ப இதை பார்த்தா எங்கட பிள்ளைகள், எங்கட சமூகம் இதெல்லாம் பொதுவானது தானே. இப்ப அன்றைக்கு நான் ஒரு வீடியோ பேசி நான் போட்டிருந்தேன். இந்த போட்டோக்கள் எடுத்தா போன்ல எடுக்கிறது, நீங்க உங்களை எடுக்கிறது, போட்டோ எடுக்கிறதுல கருத்து வேற்றுமை இருந்தாலும் என்னுடைய நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு. அந்த போட்டோ இந்த உருவத்துக்குள்ள வராது. இது இருக்கிறத பிரதி எடுக்கிறது. இது எடுக்கிறது ஒருவேளை அனுமதி என்று எடுத்தால் இதை காட்சிப்படுத்த இயலாது. ஃப்ரேம் பண்ணி வீட்டுல வைக்கிறது, அதே மாதிரி ரோட்ல பெரிய போஸ்டர் அடிச்சு ஒட்டுறது, இதெல்லாம் கூடாது. ஏன்னா இதை அளவு கடந்து கண்ணியப்படுத்துறது. இப்படிதான் சிலை வணக்கம் உருவாச்சுது. எடுத்து அவங்க செஞ்சு போட்டோக்களை பார்த்து நல்லடியார அப்படியே திரும்ப பார்த்து சிலை வணக்கமே உருவாச்சு. இது கூடாது. இன்றைக்கு சில இடங்கள்ல பிள்ளைகள் ஒரு இதுல பாஸ் ஆகுன்னு சொன்னா அவங்களோட போட்டோ எடுத்து அப்படியே பள்ளிக்கு முன்னால கொண்டு எப்படியே அடிச்சுடுறாங்க. விளங்க அவங்க சொல்றது, பள்ளிக்கு முன்னால உருவப்படம் இருந்தா மலக்குமார்கள் வரமாட்டாங்க, பள்ளிக்குள்ள வச்சா. அல்லாஹ் அக்பர். பள்ளிக்கு முன்னால பார்த்தீர்களா, இவர்கள் 3 எடுத்திருக்கிறார்கள், ஏலவெல்ல 3 எடுத்திருக்கிறார்கள், இவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள். பள்ளிக்கு முன்னால பெரிய போஸ்டர். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப பள்ளி இதையே யாராவது செத்துட்டான் ஒருத்தன் சொல்லி உங்களோட வீட்டுக்கு முன்னால அடிச்சா நீங்க ஏத்துக்கொள்வீங்களா? வைப்பீங்களா நீங்க உங்களோட கேட்கல? அப்ப அல்லாட மாளிகைக்கு முன்னால வைக்கிறதுக்கு அது அல்லாட மாளிகை, அதை பத்தி யாரும் கேட்க பார்க்க ஆள் இல்லை. அப்ப இப்படி வைப்பாங்க, கொண்டு வைப்பாங்க. அப்ப நான் இதை பேசி சுருக்கமா பேசி போட்ட உடனே கீழே ஒரு சகோதரர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு, எப்படின்னு சொன்னால் மௌலவி உருவப்படம் இல்லாத ஊடே இல்லைன்னு. அப்ப எல்லா இடத்திலையும் பாவங்கள் மலிஞ்சு விட்டதுனால பாவம் நன்மையா மாறிடுமா? பாவம் அனுமதியா மாறிடுமா? இல்ல. அந்த அளவுக்கு பாவம் பரவலாக்கப்பட்ட ஒரு கலண்டர் இருக்கு, அதுல ஒரு பேபி போட்டோ இருக்கு, வைக்காதீங்க. உருவப்படம் கூடாது. ஏன் காட்சிப்படுத்துறீங்க? கண்ணியப்படுத்துறீங்க. அம்மா பாப்பா மூத்தா போய்த்தாங்க, ஃப்ரேம் பண்ணி வைக்கிறாங்க. காலையில மூலமா பார்த்துட்டு அழுகுறது, சும்மா கவலைப்படுறது, சும்மா கவலையை புதுப்பிக்கிறது ஹராம், கூடாது. அல்லது ஒருத்தரை கண்ணியப்படுத்துறது, மேல கொண்டு வைத்து வச்சு அளவுக்கு அதிகமா கண்ணியப்படுத்தி பார்த்து அவர தோட்டத்துக்கு ஒரு அளவு கடந்த கண்ணியம், இது கூடாது, ஹராம். அப்ப இது மக்களுக்கு மத்தியில பரவலா இருக்குது, எல்லா வீட்லயும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது அவங்க பார்த்த வீட்லயே ஆகும், நல்ல ஈமானோட இருக்கிறவங்க அப்படி வைக்கிறது இல்ல. அப்ப அந்த அளவுக்கு ஹராம் இப்படி பரவலாக்கப்பட்டு இன்றைக்கு அப்படித்தான். இசை இல்லாத கூட எங்க மௌலவி இருக்குது? பயான் யாராவது மௌலியமா பயணம் பண்ணினால் இசை கேட்காதீர்கள், படம் பார்க்காதீர்கள். எந்த வீட்ல இசை இல்ல, எந்த வீட்ல படம் இல்ல, எல்லா வீட்லயும் படம் இருக்குது, எல்லா வீட்லயும் இசை இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام بل هم أضل. நாங்க நரகத்துக்காக அதிகமானவர்களை படைத்திருக்கிறோம். அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், நல்லதை சிந்திக்கவே மாட்டாங்க. கண்கள் இருக்கும், நல்லதை பார்க்கவே மாட்டாங்க. காதுகள் இருக்கும், நல்லது கேட்கவே மாட்டாங்க. உலாயிக கல்லன்ஆம், இவர்கள் ஆடு மாடு ஒட்டகை போன்றவர்கள் இல்லை. பல்ஹும் அவல், அதைவிட கேவலமானவர்கள், அதைவிட இழிவானவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனங்கள் உள்ளத்தில் ஒலிக்கணும். ஏன் இந்த உலகத்துல பாவம் பரவலாக ஆக்கப்பட்டு பாவங்கள் பகிரங்கமா ஆக்கப்படும்? ரசூலுல்லாஹ் சொன்ன கடைசி காலம் வந்தா எப்படி பாவங்கள் அதிகமாகிவிடும், நல்லவர்களை பார்க்கிறதே கஷ்டமாயிருக்கும், அமானிதம் பறிக்கப்படும். பெரிய தக்குவா உள்ள மனிதராக அடையாளம் காட்டப்படுறவருடைய உள்ளத்துல கடுகளம் ஈமான் இருக்காது. நன்மைய ஈமானோட வாழ்றது இருக்குதே மிக கஷ்டமாயிருக்கு. நெருப்பு கங்க கையில வச்சிருக்கிற மாதிரி ஈமானோட வாழ்றது. இன்றைக்கு நாங்க இந்த கவர்ச்சியான உலகத்துல அதை பார்க்கிறோம். எவ்வளவு பொறுமை தேவை தெரியுமா? சில நேரம் மனைவி ஈமான் உள்ளவளாக இருந்தா சரி, மனைவி ஈமான் இல்லாத ஒரு நிலையில இருந்தால் மனைவியாலே உங்களுக்கு பெரிய சோதனை ஆகும். கணவன் ஈமான் இல்லாம இருந்தா நீங்க தொழுவீங்க, துவா கேட்பீங்க, வறுமை போகணும், வறுமை நீங்க அல்லா, கடன் தொல்லை அல்லா, கஷ்டம் யா அல்லா, யா அல்லா கெஞ்சி துவா கேட்பீங்க, அல்ல கண்ணீர் வடிப்பீங்க. மாப்பிள்ள சுபம் இல்ல, தொழுகையும் இல்ல, ஓதலும் இல்ல, இஸ்லாம்ல என்னடே தெரியாம 10-12 மணி வரை படுத்துட்டு இருப்பாரு. இவ அழுது கேட்பா. இப்ப இவட்ட தொழுகையும் இல்ல, ஒன்றும் இல்லண்டா, எப்படி வீட்டுக்குள்ள பரக்கத்துண்டாகும்? எப்படி மனைவிக்கு ஒரு பொறுமை தேவை, வீட்டுக்குள்ள பொறுமை. அன்புக்குரிய சகோதரிகளே, தொழுதா
அல்லாஹ் இபாதத் செஞ்சா, சூரா பக்கரா ஓதுனா, குர்ஆன் ஓதுனா வீட்டுக்குள்ள பரக்கத் உண்டாகும். இந்த பரக்கத் இல்ல, கணவனே அதுக்கு பெரிய காரணி என்ன, எப்படி நிம்மதி வரப்போகுது? பிள்ளைகள் பாப்பா நீ பாருவாப்பா, 2 மணிக்கு பாரு, ஸ்கூல் லீவு தானே, 2 மணிக்கு ஒரு படம், 3 மணிக்கு ஒரு படம் பாரு, நீ பாரு, நீ பாட்டை பாரு, படத்தை பாரு. பாப்பா அவர வேலை, அம்மா அவங்களோட வேலைண்டா. வீட்டுக்குள்ள எப்படி நிம்மதி வரும்? அல்லாஹ்வுடைய வரையறைகள் மீறப்பட்டு கவர்ச்சிகளால் இந்த வீடுகள் நிரம்பினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்கே? மலக்குமாருடைய வருகை எங்கே? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில பொறுமை வேண்டும். மாப்பிள்ளைக்கு விளங்கப்படுத்துங்க, அல்லாஹ்வுடைய தக்வாவுல, அல்லாஹ்வை தொழுவதுல, அல்லாஹ் வணங்குறதுல, இதுலதான் நிம்மதி இருக்குது, இதுலதான் வெற்றி இருக்குது. இந்த வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. வெளியால தெரிகிற பகட்டு வாழ்க்கை இருக்குதே, தொழுகையும் இல்ல, நோம்பும் இல்ல, ஓதலும் இல்ல, ஆனா டிசைனா உடுத்துறாங்க, போற இடத்துக்கெல்லாம் போறாங்க, எல்லா இடம் போறாங்க, அங்க போறாங்க. வெளியில தன்னை காட்டிக் கொள்றது, நிம்மதியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக் கொள்வாங்க. ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் கடுகளவும் நிம்மதி இருக்காது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى وَقَدْ كُنْتُ بَصِيرًا قَالَ كَذَلِكَ أَتَتْكَ آيَاتُنَا فَنَسِيتَهَا وَكَذَلِكَ الْيَوْمَ تُنْسَى. அல்லாஹ் சொல்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, யார் அல்லாஹ்வுடைய சிந்தனை, ஞாபகம் இத புறக்கணிச்சிட்டாரோ, அல்லாஹ்வுடைய திக்ர புறக்கணிச்சிட்டார், கவர்ச்சிகளுக்குள்ள போய் மாட்டிக்கொண்டார். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي, அல்லாஹ்வுடைய திக்ர் இல்ல, தொழுகை இல்ல, ஓதல் இல்ல, இபாதத் இல்ல, வணக்க வழிபாடுகள் இல்ல, ஹலால் ஹராம் பேண இல்ல என்றால் நாம் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுக்கும். வெளியில நல்லா வாழ்வாங்க. நீங்க நினைக்கிறீங்க, சில பொழுது நீங்க நினைப்பீங்க, என்ன கணவன் மனைவி சேர்ந்து பாத்தீங்களா, யூடியூப்ல வீடியோ போடுறாங்க, டிக்டாக்ல வீடியோ போடுறாங்க, அதனால சம்பாதிக்கிறாங்க, என்ன மனைவி கணவன் எல்லாம் நினைச்சு பாத்தீங்களா எப்படி சந்தோஷமா இவங்க வாழ்றாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்தா விளங்கும் என்ன நிலையில இருக்கிறாங்க. அவளுக்கு வேலை, அடுத்த கண்டென்ட் என்ன ரெடி ஆகுது, இவருக்கு வேலை, அதே வேலை. இவங்க பேசி ஒழுங்கா மன விட்டு பேசி குர்ஆன் ஓதி தொழுது வருஷ கணக்குல இருக்கும், இதே வேலை. அன்புக்குரிய சகோதரர்களே, தண்ட மனைவியை காட்டி சம்பாதிச்சு அதுல ஹராத்த சாப்பிடுற ஒரு மனிதன் எப்படி நிம்மதியா இருக்க போறான்? தண்ட மனைவியை காட்டி தன்னுடைய கணவனை காட்டி, அதாவது இசையோட ஹராமான இந்த வருமானத்துல எப்படி நிம்மதியை பெறுவான்? இன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க, இந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க? இல்லை. தனியா உட்கார்ந்து நீங்க பேசி பார்த்தா நீங்க கண்ணீர் வடிப்பீங்க அவனோட கதையை கேட்டா. வெளியில தெரிகிற அலங்காரம் கவர்ச்சிகளில் நிம்மதி இல்லை சகோதரர்களே. நீங்க ஒரு மனிதன் எப்பயுமே ஹலால் ஹராம் பேண்டாரு, டைமுக்கு தொழுகிறாரு, நல்ல திக்ரோட இருக்கிறாரு, நல்ல இபாதத்தோட இருக்கிறாரு, மக்களுக்கு நலவு நாடுகிறார், அவரை பிடிச்சி அவரை பார்த்தா உலகமே அவருக்கு உலகத்துக்கு சம்மந்தமே இருக்காது. உலகத்துக்கு அவருக்கு சம்மந்தமே இருக்காது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாட மாளிகையில வாழ்ந்தாங்க. பெரிய ஒரு ஆட்சி பரப்புக்கு, ஒரு நிலப்பரப்புக்கு சொந்தக்காரர், ஆட்சியாளர், அதிகாரி. தனியா வருவாங்க, தனியா போவாங்க, மணல கண்டா படுப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமருடைய பேரை கேட்டா உலகம் நடுங்கும். ஆனால் அந்த உமர் பூமியில படுத்து கிடப்பார், எழுப்பிட்டு போவார் மண் பின்னுக்கு, அப்படி தட்டி விட்டு போவார். வெளியில இருந்து வார மன்னர்கள், ஆட்சியாளர் பார்த்து யார் இது, யார் இந்த ஏழை, யார் இந்த ஃபக்கீர் மாதிரி தான் யோசிச்சு கேட்பாங்க. இவர்தான் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சிருந்தா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தி கொல்லப்படுவாங்க, ஷஹீதா மரணிப்பாங்க என்று ரசூலுல்லாஹ்ட முன்னறிவிப்பு. ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 100% நம்பிக்கை, நான் குத்தப்படுவேன், கொல்லப்படுவேன் தெரியும். ஆனால் இது நடந்தே ஆகும்னு நம்பிக்கை. அப்ப உமருடைய வாழ்க்கையில என்னைக்காவது முன்னுக்கு ஒரு ஆள் பின்னுக்கு ஒரு ஆள், பாடி கார்டு வச்சுட்டா போனாங்க, 5 பேர் 10 பேர், யாராவது ஒருத்தர் வருவான் குத்துவான் அப்படின்னு பாடி கார்டு வச்சுட்டா போனாங்க? இல்ல, தனியா போவாங்க, தனியா வருவாங்க. தெரியும் யாரோ ஒரு முனாஃபிக்கோ, ஒரு நயவஞ்சகனோ அல்லது காஃபிரோ குத்த போறான், கொல்ல போறான்னு தெரியும். ஆனா உமர் ரலியல்லாஹு எப்படி வாழ்ந்தாங்க? சும்மா சர்வசாதாரணமா மண்ணுக்குள்ள படுப்பாங்க, மரத்துக்குள்ள படுப்பாங்க, எழுப்பிட்டு போவாங்க. யாராவது ஏதாவது கடுமையா சொல்லி அழுதுருவாங்க. ஹுதைஃபத்து பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்பாங்க, நான் முனாஃபிக்கா? பயந்தாங்க, நடுங்கினாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எங்களுக்கு நாங்க சிறப்பான வாழ்க்கையை பெற்றோம், சபரால பெற்றோம். எப்படி? கஷ்டம்தான், கவலைதான், துயரம்தான், நோய்தான், பிரச்சனை தான், இது எல்லாமே எங்கட ரப்பின் பால் எங்களை நெருக்கி வைக்கிறது. எனவே அது சிறந்த வாழ்க்கை. கிடைக்கிற அருள் எல்லாம்
எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வை மறந்து வாழ்றதை விட சோதனைகள் வர வர அல்லாஹ்வை முன்னோக்கி செல்லுகிற ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய நியமத்தில் இருக்கிறான். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அல்லாஹ்வை மறக்கடிக்கின்ற நியமத்தை விட அல்லாஹ்வின் பக்கம் உன்னை முன்னோக்கி கொண்டு செல்கிற முசீபா சோதனை சிறந்தது என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு சோதனை வர 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 அல்லாஹ் முன்னோக்கி போறான். அல்லாஹ் முன்னோக்கி போறதை விட பெரிய நியமத் வேற என்ன இருக்குது? அல்லாஹ் அருளை தர தர காசு பணம் கொட்ட கொட்ட இவர் அல்லாஹ் விட்டு தூரமாகிறன்னு இதை விட பெரிய முசீபத் வேற என்ன இருக்குது? அல்லாஹ்வுக்கு பக்கம் கொண்டு செல்கிற வாழ்க்கை இருக்கே, இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில இந்த பொறுமையான வாழ்க்கையில இருந்து கொண்டு ஒரு மனிதன் உலகத்துக்கு அவருக்கு சம்மதம் இருக்காது. இங்க வாங்க, நீங்க என்ன எல்லாம் 5 நேரம் தொழுறீங்க, ஹலால் ஹராம் பண்றீங்க, நீங்க வீடு பள்ளி மக்களுக்கு நல்லது செய்றீங்க, குர்ஆன் ஓதுறீங்க, எந்த ஒரு ஆடம்பரமோ அல்லது ஒரு விபச்சாரமோ அல்லது தேவையில்லாத பார்வைகளோ தேவையில்லாத சினிமாவோ ஆடலோ பாடலோ எதுவுமே இல்லாம நீங்க இருக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையில் என்ன நிம்மதி இருக்கு உங்களுக்கு? அவருக்கு தெரியாது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த வார்த்தைகளில் இருக்கிற நிம்மதி அவர்களுக்கு தெரியாது. ரப்போடு தனித்திருந்து இந்த உலகமே எங்களை உதறி தள்ளி இவன் வாழ தெரியாதவன் பிழைக்க தெரியாதவன் என்று இந்த உலகம் கைவிடுகிற பொழுது, உலகம் ஒதுக்குகிற பொழுது, சொந்த குடும்பத்தால் சகோதரர்களால் ஒதுக்கப்படுகிற பொழுது, சில பொழுது தாயும் தந்தையும் ஒதுக்குகிற பொழுது, எந்த ரப் என்னை கைவிட மாட்டான் என்று சொல்லி யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்ன பொருந்திக் கொள், யா அல்லாஹ் என்று ரப்பிடம் கையேந்தி அந்த கையிலே விழுகிற கண்ணீர் துளியில் எவ்வளவு நிம்மதி இருக்கிறது என்று சொல்லி இந்த கவர்ச்சிகளுக்கு பின்னால் போனவர்களுக்கு தெரியாது. அந்நிய ஆணுடைய பெண்ணுடைய யாரோருடைய கணவன் யாரோருடைய மனைவியோடு குத்தாட்டம் ஆடுகிற இந்த பாடலை பார்த்து தான் உன்னுடைய உள்ளத்துல நிம்மதி வரும் என்று சொன்னால் அன்புக்குரிய அவர்களே, இது பொய். இந்த கவர்ச்சியை நீங்க நிம்மதியா நினைச்சிருக்கீங்க, அது நிம்மதி அல்ல, இது கவர்ச்சி. அதுக்குள்ள போயிட்டீங்க, அது ஹராம். இந்த ஜீனாக்குள்ள போயிட்டீங்க. அல்லாஹ் சொல்லான், இந்த ஜீனாக்குள்ள ஒரு மனிதன் போய் மாட்டி அதுக்குள்ள போய் தொலைஞ்சான், இந்த துனியாண்டு போய்த்தான்னு சொன்னால் அவனுக்கு நிம்மதி கிடையாது. இன்னும் பாருங்க, பிள்ளைகள் அல்லாஹ் இந்த துனியாவில் அலங்காரம் நிசா பெண்களை வச்சிருக்கிற மாதிரி பிள்ளைகளை வச்சிருக்கிறான். பிள்ளைகள் இந்த கவர்ச்சிக்குள்ள நாங்க அதிகமா மாட்டிடக்கூடாது. மாற்றவங்களும் இருக்கிறாங்க, தப்பிக்கிறவங்களும் இருப்பாங்க. பிள்ளைகள் நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க, நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் செய்ய விடுவாங்க. கேட்ட பிள்ளைகளை சந்தோஷமா வாழ வைக்கிறோம், இது சந்தோஷமா இல்ல. பிள்ளை நீ தொழுன்னு சொன்னாலும் பிள்ளை கேட்குது இல்ல. கடைசியில் நீங்க லேசா அனுமதிக்கப்பட்ட முறையில லேசா தண்டிக்கிறீங்க, புள்ள வந்து தொழுது அழுது புள்ள. இப்ப வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து என்ன சொல்லுவாரு, புள்ளைய போட்டு அடிக்கிறீங்களா, புள்ள தொலைனா விட்டுட்டு போங்க, புற தொழுவாதானே அப்படின்னு சொல்கிற பொழுது நீங்க என்ன சொல்லுவீங்க, என்ன நினைப்பீங்க? நான் ஒரு ஐஸ் பக்கெட்டை வாங்கி கொடுத்தா, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா சிரிக்குது புள்ள, தொலை சொன்ன அழுது. இப்ப நீங்க எந்த வாப்பாவா இருக்கணும்? உலகம் எப்படி சொல்லிக் கொடுக்கும்? நவீன உளவியல் நவீன கல்வி கோட்பாடு எல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்கும்? பிள்ளைகளை மகிழ்ச்சியா வைத்திருங்கள். அவங்க சொல்ற மகிழ்ச்சி என்பது கவர்ச்சிகளுக்குள்ள மகிழ்ச்சி. இந்த பிள்ளைக்கு நிம்மதியை தொழுகை கொடுக்கணும். அல்லாஹ்வை நான் தொழுகிறேன் வாப்பா, நான் அல்லாஹ்வை தொழுகிறேன், நான் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறேன், நீங்க என்ன கைவிட்டாலே என்ன ரப்பு கைவிட மாட்டான் வாப்பான்னு சொல்ற பிள்ளை நீங்க உருவாக்குனீங்கண்டா அந்த பிள்ளைய கவர்ச்சியில இருந்து பாதுகாத்துறீங்க. நீங்களும் அந்த பிள்ளையில இருந்து அந்த பிள்ளையால் நீங்களும் நரகத்துக்கு போக நீங்க உங்களை பாதுகாத்து கொண்டீங்க. அல்லாஹ் சொல்றான் என்ன, சுயனல் இன்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிஸா வல் பனீன். பிள்ளை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. பிள்ளைக்கு எல்லாத்தையும் ஹராமான முறையிலையும் பிள்ளைகளை விட்டுறாங்க. நீ படம் பாரு, சினிமா பாரு, என்ன வேண்டாலும் கேளு, யாரோட வேண்டாலும் பேசு, எதை வேண்டாலும் செய். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி நீங்க விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு அல்லாஹ் கேட்டானண்டா, நீ சொன்னியா பிள்ளைக்கு தொழுகையை பத்தி சொன்னியா, நோம்பை பத்தி சொன்னியா? அல்லாஹ் அவரை படிக்க வச்சு ஓலவல் பாஸ் ஆகி ஏலவல் பாஸ் ஆகி அந்த நாட்டுக்கு போனார் இந்த நாட்டுக்கு போனார் எல்லா இடத்துக்கு போனார், சம்பாதிச்சார், லட்சக்கணக்கில் சம்பாதிச்சார், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சார். சரி, இதே பிள்ளைக்கு நீ ஓத பழக்கி கொடுத்தியா? சூரா ஃபாத்தியா தெரியுமா, தொலை தெரியுமா, உதுசே தெரியுமா, ஒரு குளிப்பு கடமையான எப்படி குளிக்கிறன்னு சொல்லி கொடுத்தியா? இல்லண்டா நாளை மறுமையில் நீ ஒரு பக்கத்துல இருப்பாய், உன்ட பிள்ளை ஒரு பக்கத்துல. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல உண்ட பிள்ளை உனக்கு எதிராக வழக்கு தொடுக்கும். எல்லா இடத்துல யா அல்லாஹ் இவன் என்ன உலகத்தை பத்தி படிக்க வச்சான், உலகத்துல நல்லா வாழ்றதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சான், ஆனா உன்னை பத்தி சொல்லி தர இல்ல யா அல்லாஹ் என்று சொன்னால் அங்க என்ன செய்ய போறீங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கு நாங்க மாட்டிக்கொள்ளக் கூடாது. அங்கு நாங்கள் தப்பிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில நாங்க பொறுமையா வாழணும். பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க, நீ அழுதாலும் பரவாயில்லை, நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, நீ தொழு, குர்ஆன் ஓது, இதுலதான் நிம்மதி இருக்குது. அல்லாஹ் தொழுகையில நிம்மதி வச்சிருக்கிறான், குர்ஆன்ல நிம்மதி வச்சிருக்கிறான். உலகம் ஆயிரம் விதமா செய்யும், அது எங்களுக்கு முக்கியம் அல்ல. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னாங்களோ அப்படி வாழ்ற வாழ்க்கையில தான் நிம்மதி இருக்குது. இதெல்லாம் கவர்ச்சி. அன்புக்குரிய சகோதரர்களே, பொருளாதாரம் இருக்கும்,
ஊர் முழுக்க செலவழிப்பார், அங்க கொடுப்பார் இங்க கொடுப்பார், ஆனா ஜகாத் கொடுக்க மாட்டார், ஹஜ்ஜுக்கு போக மாட்டார். அதே மாதிரி கடன் எடுத்து வச்சிருப்பார், ஆனா அவர் ஊருக்கு உலகத்துக்கு காட்டுறதுக்கு புகழுக்கு தர்மம் எல்லாம் செய்வாரு, ஆனா ஜகாத் கொடுக்க மாட்டார், கடன் கொடுக்க மாட்டார். அன்புக்குரியவர்களே, பொருளாதாரத்தை கவர்ச்சி எல்லாரும் கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க, இந்த ஹாஜியார் எப்படி முதல்லாம் வந்து ஒரு மாடு கொடுப்பாரு, 3 கஞ்சி கொடுப்பாரு பள்ளியில. இப்ப என்ன ஆள் என்ன குறைஞ்சிட்டு ஆள்கிட்ட காசு ஒண்ணு இல்லையானோடனே இவருக்கு கௌரவிச்சிக்கல். எல்லாரும் என்ன இப்ப தக்குவா வேலை செய்யாது. இப்ப என்ன ரியா முகசுதி எழும்புவார், நான் தாரேன், கடன் வாங்குவார், கடன் வாங்கி பேருக்கும் போடு கொடுக்குறாரு. இல்லையா இந்த டைம்ல உங்களுக்கு கடனா அதை கொடுங்க. இப்ப உங்களுக்கு அது முடியலையா, ரைட், அடுத்த முறை பார்த்துக்கோ, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வான், தருவோம். அதுதான் கடன் பட்டு நீங்க ஏன் கொடுக்கணும்? அன்புக்குரியவர்களே, இங்க நாங்க விலை கொள்ளணும். இந்த பொருளாதாரம் கூட ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும், ஹலாலான முறையில் செலவழிக்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விலை கொள்ளணும். இந்த உலகம் இன்றைய சடவாத சிந்தனை, இன்றைய உலகம் சொல்லுகிற சிந்தனை என்னடா, நீ நல்ல கோல்ஃபேஸ்ல போயிருந்தால், அல்லது எங்கேயாவது பீச்ல இருந்தால், எங்கேயாவது பார்க்ல இருந்தால், எங்கேயாவது ஆடினால் ஓடினால் டான்ஸ் அடித்தால், நல்ல கொஞ்சம் 4-5 போட்டோவை எடுத்தால், நாடு நாடா தெரிந்தால், நல்ல உலகம் பார்த்து பாத்தீங்களா சந்தோஷமா இருக்கிறாங்க. இது கவர்ச்சிகளுக்கு இதுல ஹலால பேணி முறையா இஸ்லாமிய முறைப்படி இருந்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஹராமையை மையப்படுத்தி இப்படி எல்லாம் போறதை நிம்மதியா கவர்ச்சியா காட்டுறாங்க. ஆனால் ஒரு மனிதன் நல்ல முறையில குடும்ப உறவை சேர்ந்து நல்லதை சொல்லி கொடுத்தா எதிரியா பார்ப்பாங்க. வீட்டுக்குள்ள நீங்க சிறுக்கு செய்யாதீங்க, நல்ல கொள்கையின் அடிப்படையில நல்ல நீங்க கலிமாவை பேணி அக்கீதாவை பேணி வாழுங்க, பிதாக்களை செய்யாதீங்க, சுண்ணாவை செய்யுங்க, ஆடம்பரம் இல்லாம நீங்க இஸ்ராஃப் இல்லாம செலவழிங்க. அதே மாதிரி வந்து நிக்காஹ்ல இப்படி நீங்க நபியோட வழிமுறையை பேணுங்கண்டா உங்களுக்கு உலகம் தெரியாது, உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க. ஏன்னா அவங்களுக்கு சுண்ணாவுல நிம்மதி இருக்குன்னு தெரியாது. அவங்களுக்கு நிம்மதி என்ன? ஆடம்பரத்துல நிம்மதி, பிதத்துல நிம்மதி, மூட நம்பிக்கையில நிம்மதி, அப்படிதான் அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில நான் அல்லாஹ்வுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பொறுமையாக வாழ்றேன், எனக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்குது, அப்படி இருந்தும் நல்ல சொல்லியும் நமக்கு இவ்வளவு எதிர்ப்பு வருதுன்னா எவ்வளவு பொறுமை வேணும் சகோதரர்களே. இப்ப நீங்க எல்லாம் இவ்வளவு ஆடம்பரமா ஹராமா செலவழிச்சு இப்படி எல்லாம் கொண்டாட்டம் வட்டி இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது என் மனசை கட்டுப்படுத்தி நான் வந்து பொறுமையா வாழ்றது எவ்வளவு கஷ்டம்தான். சொர்க்கம் அப்படிதான், சொர்க்கத்தை அடையத கஷ்டம் தான். இப்படி இருக்கிறேன்டா, இப்ப நான் இந்த நல்லதை சொல்லும் பொழுது என்ன ஒரு எதிரியா பாக்குறீங்கன்னா எவ்வளவு கவலையா இருக்கும். முதலாவது கவலை யாரால வரும்? நாங்க நல்ல முறையில மார்க்கத்தை பேணி வாழ்ந்தா முதலாவது கவலை யாரால வரும் சொல்லுவாங்க? யாரால வரும்? வீட்டுக்குள்ளே தான் வரும். சொந்த அம்மா சொல்லுவா, பாப்பா சொல்லுவா, எல்லாரும் அல்ல, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நம் தம்பி சொல்லுவார், தங்கச்சி சொல்லுவார், தாத்தா சொல்லுவார், நானா சொல்லுவார். எனக்கு பொழைக்க தெரியும் மார்க்கம் என்னத்தை கண்டாங்க, என்னத்தை நீங்க மார்க்கம் என்னத்தை கண்டீங்க? இந்த களிமா சொல்லுவது இல்ல, காஃபீர் மாடா மாளிகை கட்டி நிம்மதியா தானே வாழ்றேன், நாங்க தொழுது என்ன பிரயோசனம்? பல பேர் கேட்கிறாங்க. நவுதுபில்லாஹ். அப்ப அவங்க விளங்கின விளக்கம் என்ன? கவர்ச்சிகள் தான் இந்த உலகத்தின் நிம்மதி, கவர்ச்சிகள் தான் வாழ்க்கை. ஆனா அல்லாஹ் சொல்றான் இந்த உலகமே அலங்காரம், கவர்ச்சி. அல்லாஹ் சொல்றான் உலகத்துல எல்லாம் உன்னை கவர்ச்சியாக ஆக்கி தந்ததை உன்னை சோதிக்க, எனவே நீ எப்படி வாழணும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அஜ்மஈன், இந்த மனிதர்கள் இவங்க வந்து நிம்மதியா வாழ்ந்தாங்கண்டா 100க்கு 100 நிம்மதியா வாழ்ந்தாங்க. ஆனால் அழுதாங்க, அடிபட்டாங்க, ஏச்சுப்பட்டாங்க. ஆனா இதெல்லாம் அவங்களோட உள்ளத்துல எந்த பாதிப்பையும் கொடுக்கல. ஏன் தெரியுமா? இதெல்லாம் நாளை மறுமையில கூலிகளாக நிரப்பமா தரப்படும். நான் ஏச்சுப்பட்டது அல்லாஹ்வுக்காக, நான் அடிபட்டது அல்லாஹ்வுக்காக. அப்ப இங்கதான் கவர்ச்சியில் ஒரு மூமின் விலகி இருக்கிறான். இந்த நேரத்தில் அவன் விலை கொள்ளணும். நான் சரியா வாழுகிற பொழுது இப்படி நான் அநீதிக்கு உட்படுத்தப்படுவேன், எனவே நான் பொறுமையா தான் வாழணும். அதுலதான் நிம்மதி இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ஃபில் ஜன்னா, ஜுபைர் இப்னு அவ்வாம் ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு ஸைத் ஃபில் ஜன்னா. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல 10 சொற்களை சொன்னாங்க. இவங்கள நீங்க அதிகமானவங்க எடுத்து பாருங்க, ஒழுங்கா சாப்பிடுறவங்க இல்ல, ட்ரிப் போறவங்க இல்ல, மக்கா மதீனாவுல இருந்துட்டு தாயிஃபுக்கும் ஜித்தாக்கும் யாருக்கு ட்ரிப் போனவங்களா இவங்க இல்ல. அடுத்த வேளை சாப்பாடு இல்லை, ராவுல இருந்தா காலையில சாப்பாடு இல்லை. ஆனால் நீங்க அபூபக்கர், நீங்க சொர்க்கவாதின்னு ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை வந்து சும்மா விளையாட்டு வார்த்தையா? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர் அல்லாஹ்வுடைய வஹீயை தவிர வேற எதையும் பேசுறது இல்ல. அபூபக்கர் ஃபில் ஜன்னன்டா, அது வஹீ. நான் சொர்க்கம் போக்குறேன்னு அபூபக்கருக்கு தெரிஞ்ச பிறகு உள்ளத்துல வர நிம்மதி இருக்குதே, அவங்க எதை திண்டாலும் அந்த நிம்மதி பறி போகாது. இதுதான் சகோதரிகளே கவர்ச்சிகளுக்கு மத்தியில காபிர்கள் சம்பாதிக்கிறது, ஆடம்பரமா வாழ்றது ஒன்னும் செய்யல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள், முஸஅப் இப்னு உமைர் எவ்வளவு வாசனை திரவியங்கள், எவ்வளவு செல்வ செழிப்போட வாழ்ந்தாரு. ஆனால்
ஜனாசாவா இருக்கிறார், இலைகொலையால மறைக்கப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறார். சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் சொர்க்கவாதி, பிலால் இப்னு ரபாஹ் சொர்க்கவாதி, அபூ ஹுரைரா சொர்க்கவாதி, முஆவியா சொர்க்கவாதி, சஅத் இப்னு ரபீ, சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு மாலிக், சஅத் இப்னு அபி வக்காஸ், சஅத் இப்னு முஆத் சொர்க்கவாதி. 30 வயசுல இஸ்லாத்தை ஏற்றார். 32 வயசுல இன்னொரு அறிவிப்புல வருது 30 வயசுல 36 வயசுல 32 38 6 வருஷம் இஸ்லாத்துல வாழ்ந்தார். முஆத் மரணிக்கிறார். சஅத் இப்னு முஆத் மரணிக்கிறார். இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குது, அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குது. அந்த சஅத் இப்னு முஆத்கிட்ட போய் நீங்க அதாவது அவர் மரணிச்சார், அவருக்கு தெரியாது, யாராவது ஒருவர் மறுமையிலையோ எப்பயாவது ஒரு டைம்ல சஅத் இப்னு முஆத் நீங்க மரணிச்ச பொழுது அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்குச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய நன்மாராயம் சகோதரர்களே. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர் கொடுத்தார் பைருஹாவை. இன்னைக்கு அது மஸ்ஜித் நபவியா மாற்றப்பட்டது. எவ்வளவு பெரிய நன்மை. அபூ தஹதாக்கு தெரியுமா? அது அபூ தல்ஹாக்கு தெரியுமா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தெரியுமா? பைருஹாண்ட தோட்டம் மஸ்ஜித் நபவியா மாற்றப்பட்டது தெரியாது. ஆனா அங்க யாரோ ஒரு அமெரிக்காவில எத்தியோப்பியால ஒரு ஆள் வந்து தொழுவாரு. அபூ தல்ஹாக்கு சொர்க்கத்துல அவரோட பட்டோலையில நன்மை ஏறிக்கிட்டே இருக்கும். நான் செய்யலையே, எனக்கு என்ன இந்த தொழுகை வருது? பள்ளி உங்களோட காணி, நீங்க சதக்காவை அண்டு கொடுத்தீங்க ஒரு தோட்டமா, இன்றைக்கு மஸ்ஜித் நபவி விரிவாக்க செஞ்சு அது பள்ளியா மாற்றப்பட்டிருக்கிறது. அபூ தல்ஹாவுக்கு அந்த நன்மாராயம். அபூ தஹ்தா சொர்க்கவாதி ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் பனி அப்துல் அஷ்ரஃப் சொர்க்கவாதி, உபய் இப்னு கஅப் சொர்க்கவாதி ரலியல்லாஹு அஜ்மஈன். இவங்க எல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது எப்படி அவங்களோட உள்ளம் இருந்திருக்கும்? உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் கருப்பினத்து ஹபஷ் எத்தியோப்பியா, அவர் இகாமத் சொல்ல ரசூலுல்லாஹ் முன்னால போறாங்க. இஸ்லாமை கண்ணியப்படுத்து சகோதரர்களே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு படுத்து கிடப்பாங்க மஸ்ஜித் நபவியில, திங்க ஒண்ணும் இல்ல, பசியில அப்படியே மயங்கிடுவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. அப்ப அதாவது வெளியில இருந்து வர கிராமப்புறத்து அரபியில் நினைப்பாங்க யாரோ ஒரு பைத்தியகாரம் படுத்து கிடக்குறான்னு நினைச்சு, புகாரில வருது பைத்தியகாரம் படுத்து கிடக்குறான்னு சொல்லி போட்டு ஏறி வீச்சிட்டு போவாங்க கழுத்து. அபூ ஹுரைரா சொல்றாங்க, இமாம் புகாரி கிதாப் இல்ம பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் படுத்திருந்தேன், என்ன ஏறி வீச்சிட்டு போவாங்க, நான் பைத்தியகாரம் நினைச்சு, நான் பைத்தியகாரன் இல்ல, எனக்கு பசி. ரசூலோட வாயே பாதிரிப்பாங்க. 5374 ஹதீஸ், 5374 ஹதீஸ். அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா அபூ ஹுரைரா அன் அபி ஹுரைரா அன் அபி ஹுரைரா. ஏன் பசியால கழுத்தை மிதிச்சிட்டு போறார், இவருக்கு கவர்ச்சியா வாழ தெரியாதா? இப்ப நாங்க அபூ ஹுரைரான்னு சொல்றோமே, அந்த பெயரை அவருக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டான். அபூ ஹுரைராண்டாலே அல்லாஹ் பொருந்தி கொண்டான்னு சொல்ற அளவுக்கு அவர் எங்க இருப்பார்? கபருக்குள்ள இருக்கிறார். நாங்க இன்றைக்கு இந்த இடத்துல துஆ செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்ப இதுதான் கவர்ச்சிகளுக்கு மத்தியில வாழ்ற பொறுமையான வாழ்க்கை. பொறுமையாக வாழ்ற மனிதன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு செல்வான், பயத்தோட வாழ்வான், பயத்தோடு வாழ்வான். கடைசியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர் நீங்க சொர்க்கவாதி, உமர் நீங்க சொர்க்கவாதி. இமாம் இப்னு அஸாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தாரீக் திமிஷ்கில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமருடைய மடியில படுத்துட்டு இருக்கிறார், மரண படுக்கை, குற்றுயிராக தெரியும் எங்களுக்கு. ஒரு மஜூசி, அதாவது ஒரு காஃபிர், அல்லாஹ் மறுக்கூடியவன், குத்திட்டு போனான். அப்ப அந்த வலியில துடிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு மடியில அவர்களுடைய தலை துடிச்சு கொண்டு இருக்கிறார். மரணம் மௌத்தார கடைசி நேரம். திடீர்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹுடைய தலையை அந்த மடியில இருந்து தலையை எடுத்து பூமியில வச்சார். அப்படி பிறண்டு படுக்கிறார். அப்ப மகன் பாக்குற பாப்பா என்ன மடியில படுத்துட்டு இருந்தாரு, பாப்பா தலையை வச்சு இப்படி மண்ணுல இப்படி துடிக்கிறாரே. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மகன் பாக்குறது விளங்குது, என்னதுக்கு பாப்பா அப்படி துடிக்கிறார்? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மகனை பார்த்து 100க்கு 100 சுன்னாவை பின்பற்றி வாழ்ந்தவர் யாரு? அப்துல்லாஹ் இப்னு உமர். ஹதீஸ் அறிஞர்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் 100க்கு 100 பின்பற்றி வாழ்ந்தவர். அந்த மகனை பார்த்து மரணப்படுக்கையில உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் இப்படி துடிச்சு படுக்கிறது தானே அந்த மகன் பாக்குறாரு. சொன்னாங்க, ஏன் தெரியுமா நான் அப்படி படுக்கிறேன்? லஅல்லல்லாஹு யர்ஹமு இலா துல்லி உமர். இந்த உமர் இந்த பூமியில, இந்த கிழவன் இந்த பூமியில குற்றுயிராக பிறண்டு படுக்கிறத பார்த்தாவது அந்த அல்லாஹ்க்கு இரக்கம் வந்து அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கம் அனுப்ப மாட்டானா? இதுக்காக வேண்டியதான் நான் இப்படி துடிக்கிறேன்னு சொன்னாங்க. யார்? உமர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா சலக உமர் வாதி அந்த சலக ஷைத்தான் வாதின் ஆஹர். உமர் ஒரு வழியால் சென்றால் ஷைத்தான் இன்னொரு வழியால் செல்வார். லவ்கான பாதி நபியும் லக்கான உமர். எனக்கு பின்னால் ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராக இருக்கும்னு சொன்னாங்க. உமர் இந்த உம்மத்துல 2வது சொர்க்கம் செல்ற உமர். இப்படி எல்லாம் சொல்லி ரசூலுல்லாஹ்க்கு சொர்க்கம் காட்டப்படுது. அங்க வெள்ள மாளிகை ஒன்று காட்டப்படுது. யாருக்குன்னு கேட்கப்பட்டால் யாருக்கு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது மதீனாவுல உங்களோட உமருக்காக கட்டப்பட்டீங்க, அவர் உலகத்திலே வாழ்றாரு, சொர்க்கத்துல மாளிகை கட்டப்பட்டீங்க. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய இரக்கம் வந்து அல்லாஹ் என் மீது அன்பு கொண்டு என்ன சொர்க்கம் அனுப்ப மாட்டானா?
அப்படின்னு சொன்ன அன்புக்குரிய சகோதரர்களே, இவங்களுக்கு எல்லாம் என்ன வாழ தெரியாமல வாழ்ந்தாங்க? கவர்ச்சிகளுக்கு மத்தியில் பயந்து பயந்து பொறுமையாக வாழ்ந்தார்கள். அதனால் தான் இன்னும் சொல்கிறோம், இன்றும் நாங்கள் அவர்களுக்கு துஆ செய்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், வஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரின் வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அவர்களை பொருத்தி கொண்டான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில தான் வெற்றி இருக்கு சகோதரர்களே. இந்த பொருத்தம் தான் இந்த கவர்ச்சிகளுக்குள்ள நாம் பொறுமையாக வாழ்ந்து பெற வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கவர்ச்சிகளுக்கு மத்தியில் உறுதியாக பொறுமையோடு வாழ்ந்து உண்மையான நிம்மதியையும் மன அமைதியையும் நிம்மதியான அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த ஒருமித்த, அதாவது குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிற அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த உண்மையான அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் இந்த கவர்ச்சிகளுக்கு மத்தியில் இருந்து பெற வேண்டும் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை போன்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. இந்த கவர்ச்சிகள், இந்த ஆடம்பரங்கள், இந்த அலங்காரங்களுக்கு மத்தியிலே கொள்கையிலும் இபாதத்திலும் இஸ்திகாமத்தாக உறுதியோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.